இன்னைக்கு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு நாள். ஒரு நாளும் முக்கியம்தான், நம்ம ரியலைஸ் பண்றது இல்லை அது முக்கியமா இருக்கு அப்படின்னு. ஒரு க்ஷணமும் முக்கியம்தான், அதையும் ரியலைஸ் பண்றது இல்லை. உள்ளுக்குள்ள போன மூச்சு வெளியில வருது, வெளியில போன மூச்சு மறுபடியும் உள்ளுக்குள்ள வருது, அதுவே பெரிய விஷயம்தான். அதை நம்ம யாருமே ரியலைஸ் பண்றது இல்லை. ஏன்னா சுலபமா கிடைக்கிற எந்த விஷயமே நம்ம ரியலைஸ் பண்றது இல்லை. இப்ப ஆக்சிஜன் ரொம்ப ஈஸியா கிடைச்சுட்டு இருக்கு, நம்ம அதை ரியலைஸ் பண்ணல. கொரோனா போது ஆக்சிஜன் டியூப் கிடைக்கல, ஆக்சிஜன் சிலிண்டர் கிடைக்கலன்னு எல்லாம் லோகம் ஃபுல்லா அலையும் பொழுது, காசு கொடுத்து வாங்கும் பொழுது ஆக்சிஜனுடைய மதிப்பு தெரிஞ்சுது. இப்ப நம்ம சுலபமா கிடைக்கிறது நமக்கு தெரியல. குருநாதருடைய கிருபை சுலபமா கிடைக்கிறது தெரியல. யார் ஒருத்தர் க்ஷணத்துக்கு க்ஷணம் அதை அனுபவிக்கிறானோ அவன் பாக்கியசாலி. ஒரு 16 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சுப்புனி இதே விக்கிரகத்துல இருக்கிற சிவன் சார ஐஷன் வந்தார். எப்படி இருக்காருன்னு எல்லாருக்கும் தெரியும். 16 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருப்பார், சிவன் சார் கூட இருக்கும்போது 35 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருப்பார். அப்படிப்பட்ட சுப்புனியை தான் சார் பக்கத்துல வச்சுட்டு இருந்தார். நம்ம குணதோஷத்தை பார்த்து எல்லாரையும் தள்ளி விடுறோம். ஏன்னா நம்ம நினைக்கிற மாதிரி அவ இல்லைன்னா அவ சரியில்லைன்னு நமக்கு அர்த்தம். அதனால அவளை தள்ளி விட்டுருவோம். அப்படி தள்ளி விட்டாருன்னா ஒருத்தர் சிவன் சார் கிட்ட இருந்திருக்க முடியுமா, பெரியவா கிட்ட இருந்திருக்க முடியுமா? பெரியவா கூட ஒருத்தர் இருக்கணும்னா ஒழுக்கமானவன், யோக்கியமானவன், நல்லவன் அப்படின்னு ஏதாவது நம்ம அடைமொழியெல்லாம் கொடுத்து அவன் பெரியவாள்கிட்ட இருக்கணும்னு சொன்னா இன்னொரு பெரியவாளால தான் இருக்க முடியும், வேற யாராலையும் இருக்க முடியாது. அது நான் சொல்லல, மேட்டூர் சுவாமிகள் சொன்னார். பரம பவித்திரமானவர் அப்படின்னார். பவித்ரானாம் பவித்ரம் யோ மங்களானாம் ச மங்களம் அப்படின்னு விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல சொல்றோம். அதுக்கு எம்பாடிமெண்ட் யாருன்னா பெரியவா அப்படின்னு யார் சொன்னான்னா ஒரு மாத்வ சுவாமிகள் வந்து சொன்னார். உடுப்பி மடத்துல இருந்து வந்த மாத்வ சுவாமிகள் சொன்னார், நம்ம பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு தான் புரியல அப்படின்னா. அப்படிப்பட்ட பெரியவா பக்கத்துல யார் யாரெல்லாம் இருந்தா? கோபப்படுறவா இருந்தா, காமப்படுறவா இருந்தா, திருடுறவா இருந்தா, பொய் சொல்றவா இருந்தா, பெரியவாளுக்கு தெரியாதா? சர்வேக்கியர் தானே. லோகத்துல இப்படிப்பட்டவாளை வச்சுட்டு தான் காரியங்களை செய்யணும். எனக்கு ரொம்ப புனிதமான, ரொம்ப அப்படியே வசதியான ஒருத்தனை வச்சுருந்தா நான் காரியம் செய்யணும்னா நான் முதல்ல அப்படி இருக்கணும் இல்லையோ? அவன் ஏன் என் கூட இருக்கணும்? நான் பரம பவித்திரமானவன், நான் உன் கூட வந்து இப்படிதான் இருப்பேன்னு அவன் சொல்லிட்டான்னா. அதனால சுப்புனி 16 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட சொன்னார், மாமா ஒரே ஒரு மாசம் 30 நாள் சார் இங்க இருப்பார், ஒரு நாளைக்கு ஒரு வீடு. அப்ப இங்க இருக்கிற செட்டில் எனக்கு தெரிஞ்சு யாருமே கிடையாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு மேபி சிங்காரவேலன் இருந்தாரோ என்னவோ எனக்கு தெரியல. ரத்தனம் இருந்தா, சிங்காரவேலன் இருந்தாரா தெரியாது. அதெல்லாம் கிடையாது. அப்ப அவர் சொன்னார், அந்த செட்டில் இருந்தவாற ஒரு 30 நாளைக்கு ஒருத்தர் வீட்டுக்கு ஒரு நாளைக்கு சார், 30வது நாளைக்கு ஒருத்தருடைய பேரு சொல்லி அவ அம்மா பொங்கல் செஞ்சு கொடுப்பாங்க, பொங்கலை சாப்பிட வேண்டியது, கிளம்ப வேண்டியது அப்படின்னார். அதுக்கு முன்னாடி அவர் திருவீழி மிழலை அப்படிங்கிற ஊருக்கு சார் ஐஷன் போகும்பொழுது, அவர் ஐஷன் போறதெல்லாம் சொல்லல, அவருடைய பாதையில சொன்னார், சாரை தூக்கிட்டு போனேன்னா அது இப்படிதான் தூக்கிட்டு தான் போனார். நான் 2 வீலர்ல பின்னாடி உட்காந்து வச்சு இடுப்புல கட்டிட்டு அப்படியே அடிச்சுன்னு போனார் சாரை 2 வீலர்ல. இல்லைன்னா இன்னொரு தடவை உட்காந்து வச்சு நடுவில் சாரை உட்காந்து வச்சு அவர் பாட்டுக்கு போனார் 2 வீலர்ல. ஏனிப்படி மாந்திரங்கள்ல எந்தெந்த ஊர்ல எல்லாம் சார் எழுதியிருக்காரோ அந்த ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்தார். போவார், அங்க ரோட்ல அப்படியே வைப்பார், அங்க தண்ணி எடுப்பார், அப்படியே கொட்டுவார், தூக்க அடுத்த ஊருக்கு போ அப்படிம்பார். அதே மாதிரி காஞ்சி மடத்துக்கு வந்தார். காஞ்சி மடத்துக்கு வரும்பொழுது புது பெரியவா சாரை பார்த்தோன்னே, இங்க வைக்க கூடாது பெரியவா, அவன் அண்ணா கூட அதிஷ்டானத்துல கொண்டு போய் வை அப்படின்னு சொன்னார். சோ அதிஷ்டானத்துல பெரியவாளுக்கு பக்கத்துல இதே சார் இருந்தார். அது போட்டோ கூட இருக்கு என்கிட்ட. அப்ப தம்புடு சுவாமிகள்ங்கிறவர் ஒரு பிரதட்சணம் பண்ணி வருவார், அது போட்டோ கூட இருக்கு. அப்ப இந்த திருவேணி மலையில இருக்கிற ஒரு சித்தர் சொன்னார், சுப்புனே உன் இஷ்டத்துக்கெல்லாம் நீ இழுத்து அடிக்காத, அப்படி எல்லாம் நடக்காது,
அவரு ஒரு திட்டத்தோட போறார் பட்டணத்துக்கு, அதை முடிச்சுட்டு தான் வருவார் அப்படின்னு அவர் சொன்னார். சுப்பனியை பத்தியா நமக்கு தெரியுமா, அவனை இவனே அப்படின்னு சித்திரை போட்டு என்னெல்லாம் வார்த்தைகள் இருக்கோ ஆனாலேருந்து அக்கனா வரைக்கும் எல்லாத்தையும் சொல்லி திட்டோ 30வது நாள் நான் எடுத்துட்டு வந்துடுறேன் போயா அப்படின்னாரு. சித்தர் ஒன்றும் சொல்லலை, ஏன்னா அவருக்கு சுப்புனியோட வார்த்தையோட சுப்புனியோட மனசை தெரியும். அதனால அவர் ஒன்றும் சொல்லலை. அவர் ஒரு விபூதி எடுத்தார், அப்படியே சாரோடைய நெத்தியில இட்டாருங்க. இது இந்த சாரோடைய நெத்தியில. அந்த க்ஷணத்துல இருந்து சுப்புனி சொல்றார், தூக்குறதுக்கு போன மாதிரி இருந்தார் மாமா, அப்புறம் லைட் ஆயிட்டாரு அப்படின்னாரு. அவ்வளோ வெயிட்டா இருந்த சார் லைட் ஆயிட்டாராம். அப்புறம் இங்க வந்தார். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், 30 நாளைக்கு முன்னாடி இங்கேருந்து கிளம்பி போயிட்டு இருந்தாருன்னா இன்னைக்கு நிறைய பேர் கண்ணுல தண்ணியே வந்திருக்காது. 16 வருஷம் இங்க இருந்தார். இங்க இருந்து 16 வருஷத்துல என்ன பண்ணார் சார்? அத நான் சனிக்கிழமை அன்னைக்கு சொல்றேன். சனிக்கிழமை அன்னைக்கு ஒரு சப்ஜெக்ட் வேணுமேனு வச்சிருக்கேன். 16 வருஷம் சார் சிவசாகரம்ங்கிறதெல்லாம் பின்னாடி வந்தது. சார் வந்தப்புறமா தான் சிவசாகரம் வந்தது. சார் வந்தப்புறமா தான் எல்லாமே வந்தது. அதனால அதை நான் சனிக்கிழமை அன்னைக்கு நம்மளுடைய அபிஷேகம் முடிஞ்ச அப்புறமா அதுக்காக சில விஷயங்கள் யோசிச்சிருக்கேன், என்னெல்லாம் ஷேர் பண்ணிக்கணும்னு. அது அப்போ ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னா, நான் ஷேர் பண்ணிக்கிறது இல்லை, அந்த வீட்டுக்கு போறோம், அங்க பொங்கல் சாப்பிட்றோம், அப்படி கிளம்பிடுறோம்னு சொன்னார் இல்லையா. திடீர்னு ஒரு நாளைக்கு நம்ம சிங்காரவேலனுடைய அம்மா 2 நாளைக்கு முன்னாடி ரொம்ப தயங்கி யோசிச்சு ஊன்னு எல்லா பீடிகை எல்லாம் போட்டு கேட்கறதுக்கே அருகதை இல்லை, கேட்கலாமா கூடாதா தெரியல, என்னென்னமோ சொல்லினேன். அம்மா போரும்மா தாங்கலை, என்ன விஷயத்த சொல்லுங்க அப்படின்னு. இது மாதிரி சார் வரணும் அப்படின்னா, குட்டி சார் வேணா ஐஷன் வந்துடலான்னு. அப்படி அவங்க மூஞ்சி பார்த்தோன்னே தெரிஞ்சுது, அவளுக்கு குட்டி சாரா தெரியல, இந்த சார் தான் வரணும் அப்படின்னார். அப்ப எனக்கு மனசுல இருந்த ஒரு எண்ணம் பதில் கிடைச்சது. ஏன்னா சுப்புனி ஆசைப்பட்டார் அந்த பர்டிகுலர் ஒரு அம்மா வீட்டுக்கு போய் அங்கிருந்து பொங்கலை சாப்பிட்டுட்டு கிளம்பணும் அப்படின்னு. இப்ப அந்த அம்மாவும் இல்லை, அந்த அம்மா அந்த டிவோட்டியும் நம்மளோட தொடர்புல இல்லை. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன அதை பத்தி யோசிக்கவே இல்லை. ஆனா டக்குனு கேட்ட உடனே கணக்கு சரியா வந்தது. உடனே சரி சொன்னேன். நான் பொதுவாக எது செய்யறதா இருந்தாலும் நம்ம பசங்க நம்ம எல்லாரையும் கேட்டுன்னு தான் செய்வேன். ஆனா இந்த கணக்கு சரியா இருக்கிறதுனால யாருக்கிட்டையுமே கேட்கல, சரி அப்படின்னு சொல்லிட்டேன். சார் இப்ப வந்திருக்கார், எல்லாமே கணக்கு தான். சாருடைய விஷயத்துல எல்லாமே கணக்கு தான். சித்திரகுப்தனை மாதிரி ஒரு கணக்கு எழுதுறவனை பார்க்கவே முடியாதுன்னார் சார். சார மாதிரி கணக்கை சரி பண்றவாளை பார்க்கவே முடியாது. அப்படிப்பட்ட சார் இன்னைக்கு நம்ம கூட இருக்கார், நம்ம கூட தான் இருப்பார். எந்த ரூபத்துல இருப்பார் அப்படின்னு நம்ம தீர்மானம் பண்ண வேண்டாம், அவர் தீர்மானம் பண்ணுவார். ரூபத்துக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு பரம்பரை உள்ளது. சார் சித்தியாகிறதுக்கு முதல் நாளைக்கு 2 விஷயம் சொன்னார். நான் கிளம்பின்னு இருக்கேன், என்ன ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணிடாத அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறமா அப்ப பக்கத்துல இருந்த டிவோட்டி அப்படியே கண்ணில் ஜலம் வந்தது, அப்படியே சார் மேல விழுந்துதான் அந்த கண்ணு. சார் சிஷியம் அழுவலா, இந்த தாடி தான் சாரா, என்ன நீ நினைச்சுட்டு இருக்க அப்படின்னாராம் சார். அதனால எந்த ரூபத்துல இருக்கார் அப்படிங்கிறது இல்லை, நம்ம கூட இருக்காருங்கிறது தான் முக்கியம். நம்ம கூட இருக்கிற அளவுக்கு நம்ம அருகதையெல்லாம் வளர்த்துக்க முடியாது, ஆசையை வளர்த்துக்கலாம். அந்த ஆசையை வளர்த்துக்கலாம், அதுல ஒண்ணும் இல்லையே. கண்டத்துக்கெல்லாம் ஆசைப்படுறோம், சார் என் கூட இருக்கணும், என் குருநாதர் எங்க கூட இருக்கணுங்கிற ஆசையை வளர்த்துக்கலாம். இன்னைக்கு கொஞ்சம் நேரம் ஆகும், எல்லாரும் அந்த நேரத்தெல்லாம் பொருட்படுத்தாம இன்னைக்கு சில விஷயங்கள், நம்ம நல்ல விஷயங்கள் காதுல கேட்கலாம். இன்னைக்கு என்னுடைய ஆசை என்னன்னா, இந்த ஆசை எனக்கு சொன்னது அவருடைய பேர் சொல்லுவேன், அதுக்கப்புறமா எல்லாரும் அவரை போட்டு முத்துவா, அதனால அவர் பேர் சொல்லலை, வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா எப்பவுமே நான் சோர்ஸ் அக்னாலஜ் பண்ணாம இருக்க மாட்டேன், முடிச்ச அப்புறமா நான் சொல்றேன். அவர் சொன்னார், இது மாதிரி எல்லா டிவோட்டிஸோட எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 2 நிமிஷம் பேசலாமே, அதுக்காக டைம் கிடைக்குமா பாருங்க அப்படின்னார். இதை விட சிறந்த டைம் என்ன, இதுதான் நல்ல டைம். எல்லாரும் சொல்லுங்கன்னா யாரும் வரமாட்டேன்னு எனக்கு தெரியும், அதனால நான் பேரை சொல்லி சொல்றேன். எல்லாரும் இங்க வாங்க, என்ன தோன்றதோ அதை சொல்லுங்க. நம்ம ஃபீலிங், இது நம்ம ஒன்றும் ஓரேட்டர் கிடையாது, இது ஒன்றும் பிரவச்சனம் கிடையாது, இது ஒன்றும் பேச்சு போட்டி கிடையாது.
நம்ம சார் கூட ஒரு 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் இன்டராக்ட் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளுடைய ஃபீலிங், நமக்கு ஏற்பட்ட சில அனுபவங்கள் எல்லாத்தையும் எவ்வளவு சுருக்கமா சொல்ல முடியுமோ சொல்லுங்க. முதல்ல நம்ம காந்தன் சார் ஆரம்பிச்சு வைப்பார். இங்க வந்துருங்கோ, அப்பதான் இந்த வீடியோல வந்து சரியா கனெக்ட் ஆகும். சாரும் ஒருவர், ஆளும் ஒருவர். நான் எழுந்துடுறேன். சிவன் சார் சத்குரு நமஹ. எனக்கு ஒரு வருஷம் ஞாபகம் இல்லை, சிவராமன் சார்ட்டேருந்து ஃபோன் வந்தது. மகாபிரிவா மணிமண்டபம் ஊர் இருக்கை நீங்கள் பண்ண படம் பார்த்தேன், அதே மாதிரி சிவன் சாருக்கு ஒரு படம் பண்ணணும்னு சொன்னார். நான் யார் சார் சிவன் சார்னு கேட்டேன். எனக்கு தெரியாது சார். உங்களுக்கு தெரியாதா சார்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சிவசாகரத்தில் சில அலைகள் புக்கு கொடுத்தார், அதெல்லாம் படித்தேன். பட் ஆனால் அந்த படத்தில் வந்து சாரை எப்படி வந்து கொண்டு வருது, ஸோ வாட், அவர் யார் அப்படின்னு எப்படி சொல்கிறது அப்படின்றதையே நான் வந்து யோசிச்சு டிலே ஆகிடுது. ஈ ஆல்சோ பெய்ட் மீ அன் அட்வான்ஸு. அவர் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நினச்சின்னு ஃபோன் பண்ணி, சார் வந்து இதை ட்ரஸ்ட்லேருந்து கொடுக்குறோம் ஃபண்ட்ஸு, இஃப் யூ ஆர் நாட் வில்லிங் டு டூ இட், அந்த அமௌண்ட்டை திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னார். நான் சொன்னேன், நீங்கள் கொடுத்த கேஷ் அப்படியே பெரியவா படத்துக்கு முன்னாடி வச்சுருக்கேன், எனக்கு சில சந்தேகங்கள் இருக்குது, அதனால தான் டிலே ஆகுதுன்னு சொன்னேன். ஒரு நாள் இது என்னோட தூக்கத்தில் கனவுன்னு நான் நினச்சின்னு இருக்கேன். சார் வந்து உங்கள் ஆற்றுக்கு வரேன் அப்படிங்கிறார். நான் உடனே ராத்திரி 2 மணிக்கு எழுந்து குளிச்சு பட்டுலாம் கட்டிட்டு என் ஒய்ஃபு குழந்தைகள்லாம் இன்னொரு ரூமில் தூங்கிதான் அவளே எழுப்பி பதற வச்சு, சார் வர வாங்க, கதவை திறந்து வந்து சார் வந்து எங்கள் ஆற்று சோஃபாவில் உட்காந்துக்கிறார். இது வந்து காத்தால் எழுந்து நான் வந்து நேற்று ஒரு கனவு கண்டேன், இந்த மாதிரி இன்னொன்று இவ்வளோ கனவு கண்டல, ஒன்றும் இல்லை, கூத்தடிச்சிங்க ராத்திரி இது மாதிரி அப்படின்னு சொன்னான். சார் வந்து எங்கள் ஆற்று சோஃபாவில் உட்காந்தார். அடுத்த 24 மணி நேரத்தில் அந்த படத்தோட ஓப்பனிங் எப்படி கொண்டு வரணும் அப்படின்னு எனக்கு கிறிஸ்டலைஸ் ஆச்சு. அதாவது என்னன்னா, நம்ம பகவானை வேண்டிக்கிறோம், பகவான் வந்து நம்மகிட்ட அருள் புரிவார், அவரே நேரம் வந்து பண்ண முடியாது. சிவன் சார் மாதிரி குருமார்கள் மூலமாக நமக்கு அனுகிரகம் பண்றார் அப்படின்னு அந்த தீம் கிறிஸ்டலைஸ் ஆச்சு. அந்த படம் அதுக்கப்புறம் அதுலேருந்து 3-4 மாசத்துல முடிஞ்சுட்டு இந்திய வரைக்கும் நான் சாரோடு தான் இருக்கேன், சார் என்னோட தான் இருக்கார், அவ்வளோதான். மாமாவா மாமியா யாராவது வாங்க, தள்ளி வந்துடுறாரு, அதே இடத்துல உட்காந்து அப்படி வேற பார்த்து. காந்தர் மாமா சொன்ன மாதிரி தான் சார் வந்து தெரியவே தெரியாது. எங்கள் பையன் வந்து சிவன் சாரை பற்றி சொல்லும்போது நான் சொன்னேன், போடா என்னடா அது, மகாபிரிவாவில் தான் தெரியும், மகாபிரிவாவோட தம்பிலாம் என்னமோ சொல்கிறேன்னு எங்கள் பையன் முகாந்தரம் தான் எனக்கு தெரிஞ்சுது. அவன் அட்ரஸ் எல்லாம் தேடி கண்டுபிடிச்சி, அம்மா தொரப்பாக்கத்தில் தான்மா இருக்கா அவள், அந்த சிவசாகரம்னு சொல்லி இது பண்ணி தேடி கண்டுபிடிச்சி வந்தோம். இப்போ வந்து எனக்கு ஆற்றுல எந்த கவலையோ எதுவுமே எனக்கு தோன்றதில்லை, இல்லை சாரோட அனுகிரகம், சார் பார்த்துப்பார், அந்த மாதிரி ஒரு தோணல் வந்துடுது. குரு பயிற்சி அந்த பயிற்சி அதெல்லாம் எதுக்குமே வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸோ அந்த மாதிரி தோண மாட்டேங்கிறது எனக்கு. இப்போ எனக்கு திருவெண்காடு போக முடியுமா என்னன்னு தெரியல. நான் சொன்னேன், சாரோட இஷ்டமாக இருக்கும், சாரோட அனுகிரகம் இருந்தால் போவனா இருக்கும் அப்படின்னு. எல்லாமே என்னோட காரியங்கள் எல்லாமே அவர் பார்த்துக்கிறான்ற ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம், அது என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அந்த இன்னைக்கு குரு பெயர்ச்சியா நம்ம அதை பார்த்துட்டு வைக்கல, ஆனால் இன்னைக்கு வந்து மே மாதம் 1ஆம் தேதி லீவுன்னு வச்சோம், எல்லாத்தையும் அவர் அமைச்சு கொடுக்கிறார். குரு பெயர்ச்சி இன்னைக்கு அப்படின்னு சொல்றார். நமஸ்காரம் சார் துணை, நமஸ்காரம் சார் துணை. இன்னைக்கு நான் இங்கே உட்காந்துருக்கேன்னா அது சாரால தான். மூணு இன்சிடென்ட் அவர் என்னை காப்பாற்றி கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கார். லாஸ்ட்டாக நடந்தது எனக்கு ஸ்ட்ரோக்கும் பைபாஸ் சர்ஜரியும், அதுலேயும் அவர் தான் பக்கத்தில் இருந்து கரெக்டாக என்னைக்கு வந்து பெரியவாளோட ஆராதனையோ ஜனவரி 8 அன்னைக்கு பைபாஸ் சர்ஜரி நடத்தி இன்னைக்கு கொண்டு இங்கே உட்கார வச்சிருக்காரு. அதுக்கு முன்னாலேயும் ஒரு தடவை வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி இருந்தபோது அவர் வந்து நைட்டாக அதை சரி பண்ணி அடுத்த நாள் கிளம்புற டாக்டருக்கே வந்து ஒரு பெரிய ஆச்சரியம், என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டார். குரு காப்பாற்றிட்டார், என்ன நீங்கள் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அன்றைக்கி சாயந்தரம் சிவசாகரை வந்து நமஸ்காரம் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு சரியாக போச்சு. அதுக்கு முன்னால் ஒரு மாதத்துக்கு முன்னால் பெரிய கேர்டர் ஒன்று கட் பண்ணிட்டு இருந்தாங்க, அது விழுந்தது. கரெக்டாக எனக்கு ஒரு 1 ஃபீட்டுக்கு முன்னால் விழுந்து இப்படி தலைக்கு மேலே இப்படி போகிறது, ஒரு ஜம்பாக இப்படி போகிறது. ஒரு செகண்ட் அப்படி முன்னால் போயிருந்தாலும் பின்னால் போயிருந்தாலும் தலை அப்படியே போயிருக்கும்.
அதுலேயும் காப்பாற்றி கொடுத்தாரு. யாரோ ஒரு ஒரு ஃபோர்ஸ் பின்னால் தள்ளுற மாதிரி இருந்தது, ஒரு ஸ்டெப்பு பின்னால் வச்சேன், இப்படி தலைக்கு மேலே போயிடுது. ஸோ அது ஒரு வீடியோவோட தான் இருந்தது, வீடியோவோட தான் காமிச்சேன். ஆனால் அது அந்த மாதிரி இன்றைக்குமே காப்பாற்றி கொடுத்தது சார் தான். இன்றைக்கி அவர் நான் இருக்கேன்னா அது அவரால் தான். ஜெயந்தி ஜெயந்தி சிவன் சார் துணை. இன்னைக்கு நான் இருக்கேன்னா சாரால தான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு முன்னேறி வந்து ரொம்ப முன்னேற்றம் கொடுத்து ரொம்ப கஷ்டத்துல இருந்து நான் மீண்டு இவ்வளோ தூரம் வந்திருக்கேன்னா சாரால தான். ராம் ராம். பெரியவா சார் துணை. இதில் நான் ஒரு 3 விஷயத்த சொல்லணும். ஒன்று ஸ்ரீமடம், 2வது வந்து பெரியவா, 3வது சார். அவளுடைய அனுகிரகம் எங்களுக்கு நம்முடைய அனுபவம். ஒரு இதே மே மாதம் வெயிலில் நான் ஸ்ரீமடத்துக்கு நெய் பாட்டில் வாங்கிட்டு போகிறேன். மத்தியானம் அர்ஜென்ட்டாக வேணும்னு கேட்டால் எனக்கு ஃபோன் பண்ணால் கொண்டு போகிறேன். 1:30 மணிக்கு நான் பூந்தமல்லியில் நல்ல வெயிலில் நிற்கிறேன். பஸ்ஸெல்லாம் இல்லை. பூந்தமல்லிலேருந்து எனக்கு ஸ்ரீமடத்துக்கு போகணும். என் ஒய்ஃப் காயத்ரி ஃபோன் பண்ணுறா, சாப்பிட்டேலா இல்லையான்ற. இல்லை, எதுவும் சாப்பிடல, பஸ்ஸு கிடைக்கல, ரொம்ப வெயிலாக இருக்குது அப்படின்ற. மடத்துக்கு போனால் உங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும், மிஸ் பண்ணாதீங்க அப்படின்ற. 1:30 மணி வெயில். 3 மணிக்கு தான் எனக்கு ஒரு கார் வந்தது. அந்த காரை எடுத்துட்டு காஞ்சிபுரம் போயிட்டு அங்கேருந்து அந்த பைபாஸ் ரோட்லேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி போனேன். 3 மணிக்கு போய் அந்த நெய்யை கொடுத்துட்டு அதிஷ்டானத்தில் போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தோன்னு ஒரு மாமா வந்து கூப்பிட்டு கேட்டார். அப்போ நான் அவள்கிட்ட சொன்னேன், ஆமாம் வடை பாயசத்தோட எனக்கு காத்துருக்க போகிறா அப்படின்ட்டு. 3 மணிக்கு அங்கே போய் நமஸ்காரம் பண்ணிட்டு போகும்போது, நீங்கள் கொஞ்சம் தயிர் சாதம் இருக்குது சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்டார். சரி சாப்பிட்றேன் அப்படின்னு உள்ளே போயிட்டு ஒரு இலையை போட்டு பண்ணேன். முதல்ல ஒரு சாம்பார் எல்லாம் அங்கே அந்த சாம்பார் ரசம் காய் எல்லாம் போட்டு எனக்கு பரிமாறினதில் 2 வடை இருந்தது. அதை முடிச்சுட்டு தயிர் சாதமும் போட்டு எழுந்துக்கிறேன், கொஞ்சம் இருங்கன்னா ஒரு டம்ளரில் பாயசத்தை கொண்டு வந்து கொடுத்தா. உண்மையாகவே அழுத்துட்டேன். அப்படியே நம்ம என்னமோ எண்ணின்ட்டுருக்கோம். அந்த சந்திரமௌலீஸ்வரம் திருவுரு சுந்தரியம் சொரூபத்தில் இருக்கிற பெரியவா உடலை ஒரு நாள் வந்து ஒரு இங்கே நம்ம வீனஸ் காலனியில் ஆஸ்திக சமாஜத்தில் வந்து ஸ்ரீமடத்தோட கேம்ப்பு. அந்த கேம்பில் வந்து நித்தியம் போய் சந்திரமௌலீஸ்வருக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு வரும்போது சைக்கிளில் வந்து இருக்கும்போது என் மனசில் ஏதோ ஒரு எண்ணம். பெரியவாளும் சாரும் ராமச்சந்திரமூர்த்தியும் லக்ஷ்மண சுவாமியும் அவதார புருஷாலோ, அந்த இது இந்த இப்படி அவதாரம் எடுத்து வந்திருக்காளோ அப்படின்னு சைக்கிளில் எண்ணிட்டு அப்படியே போகிறேன். அப்புறம் நானே யோசிக்கிறேன், ராமருக்கோ கல்யாணம் ஆகிடுத்தே, பெரியவாளை அந்த மாதிரி நம்ம நினைக்க முடியாது அப்படின்ட்டு ஒரு எண்ணத்தில் என்னமோ நம்மளோ யோசிக்கிறோம் அப்படின்ட்டு ஆற்றுக்கு போயிட்டு உள்ளே போகிறேன். ஃபோன் பண்ணுறார். என்னப்பா, நான் வந்து டாக்டர் ரேவதி ஆற்றுல வந்து அவத்தில் இன்றைக்கி சுபஸ்வீகாரம், நான் வந்துட்டேன்பா, நீ என்னப்பா இன்னும் வரல, சீக்கிரம் கிளம்பி வாப்பா அப்படின்றார். இதோ வரேன் ஜின்ட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு கிளம்புறேன். பார்க்கும்போது கிளம்பும் முன்னாடி ஒரு வாட்ஸ்அப் இது ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். எனக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சிருந்தார். அதில் பெரியவா சார் படம் இருக்குது. அதுக்கு முன்னாடி ராமச்சந்திரமூர்த்தி சீதாதேவியோட லக்ஷ்மண சுவாமியோட ஆஞ்சநேயரோட இருக்கார். ஸோ இப்படி நம்ம யோசிச்சு வந்தோம், அதை அந்த மாதிரி காட்டிட்டாலே அப்படின்ட்டு ஒரு அனுபவம் அது. அதே மாதிரி ஒரு நாள் என்னாச்சு, சைக்கிள் இது இங்கேருந்து நம்ம சிவசாகரம்லேருந்து எங்கள் ஆற்றுக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு காரில் வந்து சிவன் லிங்கம் பக்கத்தில் 2 நந்தி 2 பக்கமும் இருக்கும். நீங்கள்லாம் பார்த்துருக்கலாம். அப்போ நம்ம சாருக்கு இந்த மாதிரி கிடைக்குமா அப்படின்ட்டு, இந்த மாதிரி உண்டா இப்படிலாம் யோசிச்சுட்டு போகிறேன். மறுநாள் காலையில் எனக்கு இவர் நம்ம சுப்னி சார் அனுப்புகிறார். சார் பக்கத்தில் 2 நந்தி போட்டோ. நாங்கள் சித்திரகோளத்தில் இருந்தோம், சவுத் ஸ்ட்ரீட்டில் இருந்தோம். சவுத் ஸ்ட்ரீட்டில் இருக்கும்போது அங்கே வீடு மாறணும்னு சொல்லிட்டா சடைப்பன் ஸ்ட்ரீட் வந்தோம். எங்களுடைய பட்ஜெட் அப்போ 5000 ரூபா தான்.
நல்ல வீடாக கிடைக்கணும், கொஞ்சம் சௌரியமாக இருக்கணும் அப்படின்லாம் இது பண்ணிட்டு வரும்போது சார்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணினேன். சார் அதிகபட்சமாக 8000 ரூபா கொடுக்கலாம் சார், அதுக்கு மேலே என்னால் முடியாது சார், அந்த மாதிரி ஒரு இடத்த காட்டுங்க சார்னு வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு போனேன் சார் கிட்ட. அந்த வீடு எங்களுக்கு வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் ரிலேஷன். நான் போய் கேட்டோன்னே ஓகே நாங்கள் 8000 ரூபாய்க்கு கொடுத்துட்டுருக்கோம், முரளி ஆற்றுல என் பேர் முரளி, சுவாமிநாத சர்மா முரளி, நீங்கள் வரதா இருந்தால் உங்களுக்கு அந்த 8000த்துக்கே தரேன் அப்படின்னா. சார் எப்படி அனுகிரகம் பண்ணிட்டார் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. வெளில வந்தேன் பாருங்க, 8000 கூட வேண்டாம்பா, 7000 கொடுத்தா போதும்பா அப்படின்ட்டு. இந்த மாதிரி சார் வந்து நம்ம என்னெல்லாம் ஆசைப்படுறோமோ அதெல்லாம் கொடுக்கும்போது ஒரு சார் மேலேயும் பெரியவா மேலேயும் நம்பிக்கை இல்லாமல் போயிடுது எனக்கு. ஏன்னா அது நடந்தாலும் சார் தான், நடக்கலைன்னாலும் ஏதோ ஒரு காரணத்துக்காக சார் நடக்காமல் இருக்கார். அப்புறம் எதுக்கு நம்பிக்கை? எல்லாம் சாரும் பெரியவாளும் தான். சந்தோஷம். ராம் ராம். நமஸ்காரம். பெரியவா துணை, சார் துணை. இன்னைக்கு வந்து குரு பயிற்சி நம்மளாம் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம். என்னன்னாக்கா ஆலங்குடியில் க்யூவில் நின்றுட்டு ஸ்பெஷல் டிக்கெட் வாங்கிட்டு அங்கே போயிருக்கா எல்லாரும். நமக்கு பக்கத்துலேயே இருக்கார் குரு. அதை நம்ம இன்னைக்கு ரொம்ப எல்லாரும் நம்ம ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம். என்னோட பர்சனல் ஃபீல் என்னன்னாக்க, கண்கெட்டப்புறம் சூரிய நமஸ்காரம் சொல்லுவா இல்லையா, 16 வருஷம் இங்கேயே இருந்திருக்கார். நான் பர்சனலி ஐ ஃபீல் ரொம்ப மிஸ் பண்ணிட்டோமோ, இனிமே நம்ம யோசிக்கிறதுல ஒன்றும் அர்த்தமே இல்லை, கிளம்ப போகிறார். ஸோ அந்த டேஸ்லாம் நம்ம கொஞ்சம் வேஸ்ட் பண்ணிடணுமோன்னு எனக்கு அப்போலேருந்து கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ எல்லாரும் பக்கத்தில் லட்டு இருந்தால் சாப்பிடணும்னு தோணாது, அது எடுத்துன்னு போன அப்புறம் தான் சாப்பிடணும்னு தோணும். ஸோ அவர் கிளம்ப போகிறார். டச் விட்டு நாங்களாம் இங்கே 20 இயர்ஸாக இங்கே தான் இருந்துட்டுருக்கோம். ஸோ பக்கத்தில் இருந்து நம்ம டெய்லி போய் அவரை பார்க்கலையே அப்படின்னு ஆதங்கம் இப்போ 2 நாளாக மனசை போட்டு அப்படியே வதைக்கிறது. ஸோ இப்போ கிளம்பும் போது நம்ம என்ன பண்ணுறது? ஸோ அவரோட கடாட்சம், குரு கடாட்சம் நமக்கு நிறைய வேணும். குரு பார்வை கோடி புண்ணியன்னு சொல்லுவா. சிவன் சார் துணை, எல்லாரும் நன்னா இருக்கணும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. சார் துணை, சாரை பற்றி சொன்னால் சொல்லிகிட்டே இருக்கலாம் நிறையா. அந்த அளவுக்கு என் கூட நிறையா இருந்திருக்கார் சார். ரொம்ப முக்கியமாக ஒன்று சொல்லணும்னா, இன்றைக்கி அத்திமேர் உயிரோடு இருக்கிறது சாரால் தான். ஒரு தடவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணும்போது 24 hours இசிஜி சரியா இல்லை, எக்கோ சரியா இல்லை, ஏதோ ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணினா அது சரியா இல்லை, நிச்சயமாக சர்ஜரி பண்ணணும், ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு. இவர் ஆஸ்பத்திரினாலே ஓடுற கேஸு, சலைன்லாம் பிடுங்கி போட்டுருவார், ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போக மாட்டார், என்ன வேணுட்டே இன்சூரன்ஸ் இருக்குன்னு பண்ணிட்டு இருக்காம்பார், எதையாவது சொல்லி படுத்துவார், உள்ளுக்குள்ளே போக மாட்டேங்கிறார். இவன் வேணுட்டே எனக்கு இன்சூரன்ஸ் இருக்குன்னு தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்கிறார் இவர். அவனானா பாருமா நான் ரிப்போர்ட்டை பாரு, ஒன்றுமே சரியா இல்லை அப்படிங்கிறான். எனக்கு இப்படியும் போக முடியல, சர்ஜரி பண்ணிக்க மாட்டேங்கிறார், என்ன பண்ணுறதுன்னே தெரியல, என்னை விடு நான் ஆற்றுக்கு போவேங்கிறப்ப அங்கே டாக்டர் இந்த சலையெல்லாம் போட்டிருக்கா, பிடுங்கி எடுத்து போட்டு மேலெல்லாம் ரத்தம் அடிக்கிறது ரூமில் வந்து திட்டுறாவா, இருக்க மாட்டேங்கிறார். அங்கேருந்து சார்கிட்ட தான் இப்போ பிரார்த்தனை, சார் அதுக்கு 1 லட்சம் ரூபா ஆகுமோ 2 லட்சம் ஆகுமோ தெரியாது, அந்த ரூபாய் உங்களுக்கு கொடுத்துட்றேன், இவரோட தொல்லை எனக்கு தாங்க முடியல, இந்த டாக்டர் வேற விட மாட்டேங்கிறார், ஏதாவது ஒன்று பண்ணுங்கோட்டு. ஆன்ஜியோ பண்ணினா ஒன்றுமே இல்லை, நார்மலாக இருக்குது, டிஸ்சார்ஜ் ஆகி. இவரானா எனக்கு தெரியும் அப்போவே ஒன்றும் இல்லைண்டு, அவன் இன்சூரன்ஸ்க்காக தான் பண்ணினான் அப்படிங்கிறான், எனக்கு தான் தெரியும் சார் எப்படி காப்பாற்றினாருன்னு. எப்படி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அழகதான் வரும், என்ன வருதோ அதை ரெக்கார்ட் பண்ணுவோம். சுப்புனிய ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அவருடைய ஆராதனை நடக்கிறது, அப்பெல்லாம் ஆற்றுல தான் நடக்கும். ஒரு 15, 20, 22 பேர் வருவான். சுப்புனி ஃபர்ஸ்ட் டைம் ஆராதனைக்கு வந்திருந்தார். அப்போ சுப்புனி எனக்கு தெரியாது, எனக்கு சுப்புனிங்கிற பேர் தெரியும். நம்ம செக்கு சந்திரமௌழி தான் ஒரு ஐஷன் வந்திருந்தார். இங்கே சிவராமன் வந்திருக்கான், அவன் வந்து இந்த மாதிரி சாருக்கு ஆராதனைலாம் பண்ணுறான், நீ வாடா சுப்புனி அப்படின்னு சொல்லி சுப்புனி அழைச்சிட்டு வந்தார்.
சுப்புனி என்ன பண்ண, நான் உடனே எல்லாரும் அவ்வளவு சொல்றாரு சுப்புனியை பத்தி அப்படின்னு உடனே சுப்புனி நீங்க பேசுங்கோ அப்படின்னேன். அங்கேருந்து வந்தார். அப்ப நல்லி செட்டியார் எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்கா. சார் 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 தான், அவ்வளவுதான், வேற என்ன பேசுறது, அவ்வளவுதான் ஓன்னு அழுதார் போயிட்டார். சார் துணை, எனக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியல. எல்லாமே எங்களுக்கு நடக்கிறது எல்லாமே அவரோட இதனால தான். எனக்கு வேற ஒன்றும் சொல்ல தெரியல. நிறைய விஷயம் இருக்குது, ஆனால் எனக்கு எப்போ வருமோ அது வாயிலேருந்து அப்போ நான் கண்டிப்பாக சொல்கிறேன். சூர்யா சார் துணை கேமரா. ராம் ராம். சார் துணை, நிறைய பேர் நிறைய விஷயத்த சொல்கிறாங்க. நமக்கு இதுதான் சார் மூலியமா நடந்ததுன்னு நமக்கு தெரியாது. ஆக்சுவலாக அதுதான் உண்மை. நிறைய விஷயம் நடக்கும், அது இவங்க மூலியமா நடந்துச்சுங்கிற ஒரு அறிவு கூட நமக்கு கிடையாது. நம்ம அவ்வளோ அறிவு கட்டவங்களா இருக்கும். அதுதான் உண்மை. இது ஏற்கனவே ஒரு இன்சிடென்ட்டு முன்னாடி சொன்னது தான், அது மட்டும் சொல்கிறேன். ஒரு தீபாவளி டைம் தம்பி பசங்க யோகேஸ்வரன், சித்தேஸ்வரன், பொண்ணு மிருதுலா, ரொம்ப குழந்தை. அப்போ பட்டாசுலாம் வாங்கிட்டு வந்து அவங்க எல்லாம் ஹாஸ்டலில் இருந்ததுனால கூட்டிகிட்டு தீபாவளிக்கு முன்னாடி நாள் கொஞ்சம் கொஞ்சம் பட்டாசு ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு போய் கீழே வெடிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணோம். கீழே போயிட்டோம். அம்மா திட்டிகிட்டு இருந்தாங்க, பசங்களை அழைச்சிட்டு போகிற, பக்கெட்டில் தண்ணி எடுத்துகிட்டு போ, அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்கள் எல்லாம் போய் ஓரமாக வச்சுமா ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு இருந்தோம். அப்போ தம்பி பையன், ரெண்டாவது பையன், அவனும் சின்ன பையன், அவன் என்ன பண்ணிட்டா, ஒரு பெரிய ராக்கெட், எல்லாம் இவ்வளோ பெருசு, அந்த பெருசு சைஸாக இருக்கும், அதை என்ன பண்ணிட்டான், அது பென்சில் அப்படின்னு நல்லா திரியும் பெருசாக இருக்கும், கொளுத்திட்டான், குழந்தைகிட்ட கொடுத்துட்டான். சிவானி மாதிரி இருக்கும். அது பிடிச்சி பார்த்துட்டு இருக்கு. ராக்கெட்டை இந்த சைடு இருக்கு, ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போது யோகேஸ்வரங்கிறவன் பிரிவா அந்த மாதிரி பாருங்க ராக்கெட்டை கையில் கொடுத்துட்டான் அப்படின்னு. சரி, நான் அதை பிடுங்கி தூக்கி போட்டோம்னா அங்கே பிளாக்னா அதில் சுற்றி வெடிச்சிருச்சு. அப்போது என்ன தோணுச்சுன்னா, அப்போ ரொம்ப தெரியாது சார். அப்போ சுப்னி சார், சிவராம் அவங்கள தெரியும். அவங்க வீட்டுக்கு மேலே போவோம், பாப்பாலாம் போவோம். சுப்னி சாரும் வருவார், கிண்டல் பண்ணுவார், எல்லாம் கிளாட்டாலாம் பண்ணிட்டு இருப்பார். அப்போ என்ன எனக்கு தோணுச்சுன்னா, உடனே எல்லாத்தையும் நிறுத்திட்டு நேராக மேலே சாரிக்கிட்ட தான் போனோம். போயிட்டு இனிமேல் வேண்டாம், அப்புறமா வெடிச்சுக்கலாம் அப்படின்னு வந்துட்டோம். அப்போ என்ன தோணுச்சு அப்படின்னா, இது எனக்கு நடந்தது இல்லை, எனக்காக அவர் சார் பண்ணல. இந்த குழந்தைய சுமணி சாரும் சிவராமும் பார்க்குறாங்க. ஸோ அவருக்கு அதுக்கு ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்தால் அவங்க மனசு கஷ்டப்படும் அப்படிங்கிறது தான் பண்ணியிருக்காரு, ஒழிய எனக்காக எதுவும் பண்ணல அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறமா இப்போ சார் இங்கே வரப்போ என்ன தோணுச்சுன்னா, சுமணி சார் எப்போ வந்தாலும் கமலாவும் அம்மாவும் இங்கே சாப்பிட வருவார், கொடுப்பாங்க. கமலாவும் அடிக்கடி போகாது அங்கே. நானும் சொல்லுவேன், அது பிஸியாக இருக்கும், போகாது எஸ்எஸ்டிக்கு. நான் வேணும் திட்டிகிட்டு இருப்பேன், இல்லைன்னா நான் போவேன், பாப்பாவை கூட்டிகிட்டு போவோம். அப்போ சொன்னேன், நீ போக மாட்டேங்கிற, அதனால சார் கிளம்புறாரு, உன்னை பார்க்க வந்துட்டார். நீ எதுக்கு வந்தாருன்னா, சுப்பனி சாருக்கு நீ பண்ணுறல்ல, அதுக்காக வந்திருக்காரு போல இருக்குன்னு நினச்சினேன். ராம் ராம். சிவன் சார் துணை.
சாருக்கு வந்து இன்னும் நமக்கு நிறைய ஒர்க் இருக்கு. இப்போ சில பேர்லாம் பேசுறது கேட்கறது எனக்கு வருத்தமா இருக்கு. சார் கிளம்புறாருன்னா சார் எங்க கிளம்புறாரு? இப்போ கூட ஒரு நம்ம யாத்திரை போயிட்டு இருக்கும்போது ஒரு குட்டி சார் அழிச்சின்னு அந்த நம்ம பௌர்ணமி பூஜை எல்லாம் பண்றோம். அந்த சார் அழிச்சின்னு ஒரு ஆத்துக்கு போயிருந்தோம். அவா சொல்றா, மாமா என் சார் வந்த நேரம் இப்படி ஆயிடுத்து, இந்த மாதிரி ஆயிடுத்துன்னு. சார் எல்லா இடத்துலயும் தான் இருக்கார். நம்ம ஆத்துலயே உட்காந்துன்னு பண்ணா கூட சாருக்கு பூஜை பண்ணி நிம்மதியா இருக்கலாம், அனுகிரகம் பண்ண தான் போறாரு. ஆனா நம்ம ஏன் வந்து ஒரு சத்சங்கமா வந்து பண்ணணும்? ஏன்னா நம்ம சில பேர் நம்ம ஏதோ ஒன்று ஒருத்தர் வந்து நமக்கு ஏதோ ஃபேவர் பண்றா, இல்ல ஒரு டைம்லி ஹெல்ப் பண்றான்னா அவ பண்றதை நினைச்சு நினைச்சு நம்ம சந்தோஷப்பட்டு அவளுக்கு எவ்வளவு லாயலா இருப்போமோ அவ்வளோ முடிஞ்ச வரைக்கும் இருக்கும். அதையும் மீறி இவர் சொன்ன மாதிரி நமக்கு தெரியாம சார் என்ன பண்ணியிருக்காருன்னு நமக்கு தெரியாது. ஒரு சில நாள் நானே யோசிப்பேன், திடீர்னு ஒரு லாரி வந்து இப்படி ஸ்பீடா பைக்ல போற மாதிரி போது நம்ம டக்குன்னு வந்துடுறோம். இதெல்லாம் இது நமக்கு தெரிஞ்சு நம்ம ஓட்டிட்டோம் வந்துட்டோம்னு சாமர்த்தியம் நினைக்கிறோம். சுவாமி நம்மளை பார்த்துட்டு இருக்கார், ரேடார்ல வச்சுட்டு இருக்காருன்னு நான் இந்த மாதிரி ஒரு நாள் நினைச்சுன்னு வரேன். நம்ம சுவாமி நம்மளை பார்த்துட்டு இருக்கார், ரேடார்ல வச்சுட்டு இருக்கார் அப்படிங்கிற ஒரு பால் போடுறவன் டப்பால சார் அப்படின்னு எழுதியிருக்கு, அப்படியே போறாரு. ஸோ இதெல்லாம் ஒரு இன்சிடென்ட்ஸை நான் கனெக்ட் பண்ணல. சார் எங்க இருந்தாலும் அனுகிரகம் பண்றாரு, ஆனா சார் இங்க கிளம்பிட்டாரு, நமக்கு இனிமேல் பாக்கியம் அப்படின்னு நினைக்கவே வேண்டாம். அங்க இருக்கு நம்ம இங்க வர்றதே மற்ற நேரத்துல வேற எதையாவது திங்க் பண்ணி அந்த நேரத்துல நம்ம சுவாமியை நினைக்காம விட்டுறக்கூடாதுன்றதுக்காக தான் ஒரு சத்சங்கம் வரும். நம்ம எப்படி ஒரு லாயலா இருக்குமோ அந்த லாயல்ட்டி இங்க காட்டணும்னு நான் எனக்கு நினைச்சுக்கிறேன். நான் உங்களை எல்லாம் இது அட்வைஸாவோ சொல்லலை, இப்படி சத்தமா சொல்றதுனால திருப்பி திருப்பி நான் எனக்கு நினைச்சுக்கிறேன். நம்ம லாயலா இங்கதான் இருக்கணும். நம்ம இப்போ ஒரு இடத்துக்கு போறோம், ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்ஸோட பேசுறோம், நல்லா இருக்கு, என்ஜாய் பண்றோம். ஆனா நம்ம அதை திரும்பி எடுத்துன்னு வர்றச்ச ஏதோ ஒரு கெட்ட எண்ணம் வருது, ஒருத்தர் மேல அவன் சம்பாதிக்கிறான் அந்த மாதிரி ஒரு பொறாமை வருது. அது இல்லாம இருக்கிறதுக்கு அந்த அந்த வைப் அந்த எனர்ஜி எல்லாம் இங்க சுவாமி கிட்ட திருப்பிட்டோம்னா நல்லா இருக்கும். அதுதான் நமக்கு வந்து எப்பவுமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால நீங்க சில பேர்லாம் சொல்றது எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்கா இருக்கு. சார் இங்கிருந்து கிளம்புறாருன்னு சொல்லவே வேண்டாம். சார் திருவெண்காடு போறார், இதே சார் திரும்பி எஸ்எஸ்டி வரணும்னு டிசைட் பண்ணினா யார் நம்ம அப்ப வந்து நம்ம சொல்ல முடியுமா? அப்ப நம்ம மூஞ்ச எங்க கொண்டு போய் வச்சுப்போம்? சார் கிளம்புறாருன்னு சொல்லி வழி அனுப்பிட்டோமே அப்படின்னு. சார் எங்கேயுமே போல, ஜஸ்ட் திருவெண்காடு போறாரு, அவ்வளவுதான். நமக்கு கைங்கரியம் பண்றதுக்கு இன்னும் இங்க ஏகப்பட்டது இருக்கு. இன்னும் சார் எத்தனை நாளைக்கு நம்மள இன்டைரக்டா காப்பாத்தின்னு இருக்க போறான்னு தெரியல. நம்ம வரலைனாலும் நம்மளை காப்பாத்தின்னு இருக்க போறாரு. ஆனா நம்ம என்ன கைங்கரியம் பண்ணணும்ன்றத நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அதுக்கு சார் நம்ம எல்லாருக்குமே அனுகிரகம் பண்ணணும், நம்ம இதெல்லாம் சேர்ந்து பண்ணணும்னு நான் நிஜமாலுமே சார் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சார் சரணம். சார் யாருன்னே தெரியாத போது சார் விக்கிரகம் வந்து நான் பண்ணி யூஎஸ்க்கு அமிச்சேன். ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார். ஸோ பெரியவா விக்கிரகம் சார் விக்கிரகம் அனுப்பும்போது மாமாவோட வாய்ஸ் தான் நான் பெரியவா புராணத்தில் கேட்பேன். ஸோ மாமா யார் இது பண்ணி அமிச்சேன்னு சொல்லிட்டு அவர் நம்பரை ஷேர் பண்ணி அவர் மூலிமா மாமாவுக்கு நான் கால் பண்ணி இந்த மாதிரி உங்களை பார்க்கணும் அப்படின்னு வரும்போது மாமா கிட்ட பேசிட்டு இந்த மாதிரி குரூப் ஆகுது, ஏன்னா சர்வீஸ் மாதிரி பண்ணணும் போது ஒரு ஃபார்ம் ஆகுது டீமை, நீ வந்து பார்ப்பான்னு. அது மூலிமா தான் சார் வந்து தெரிய வந்தது. அதுக்கப்புறம் வந்து ஒரு தடவை சாரோட பெரியவா பாதுகா பிரவேசம் பண்ணும்போது ட்ரைனேஜ் ப்ராப்ளம், எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளம், ரோடு வேறு இருந்தது. ஸோ நான் 60 days 2 months நாங்கள் வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம் க்ளோஸ் பண்ணலான்ட்டு. அன்றைக்கி கரெக்டாக வந்து ஒரு கவுன்சிலர் மூலிமா அது ஷடவுன் ஆச்சு. அது ஆக்சுவலி ஆகவே ஆகாது, ஆனால் அந்த டைமில் கரெக்டாக ஆச்சு. அதான் மாமா சொன்னார், மாமா இந்த தடவை பாதுகா வந்து எங்கள் வீட்டில் வந்து யாருக்குமே தெரியாது, எங்கள் ஸ்ட்ரீட்டில் பெரியவானா யாருன்னு தெரியாது, சார்னா யாருன்னு தெரியாது. எங்கள் என்டையர் ஃபேமிலிக்கே நான் தான் ஃபஸ்ட்டு வந்து பெரியவா ஃபோட்டோ சார்லாம் கொடுக்கும் போது இருக்கும். ஸோ அந்த டைமில் அந்த பிரவேசம் பண்ணும்போது இப்போ யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்க வீட்டில் எல்லார் வீட்லேயுமே சார் ஃபோட்டோ, பெரியவா ஃபோட்டோ எல்லாமே இருந்தது. மெயின் வந்து என்னோடய ஒய்ஃப் டெலிவரி வரும்போது அவள் முருகா கிருஷ்ணான்னு என்னென்னமோ சொல்லிகிட்டு இருந்தா. நான் சார் சொல்லுன்னு சொல்லிகிட்டே இருந்தேன். நைட்லேருந்து சொல்லிகிட்டு இருந்தேன், அவள் சொல்லவே இல்லை. கரெக்டாக 6:37 அவள் வந்து சாருன்னு சொன்னால் குழந்தை பிறந்தது. அது நான் கோஇன்சிடென்ட்டாக என்னன்னே தெரியல. நான் உடனே ஆர்த்தியாக்கா எனக்கு கரெக்டாக நான் எதிர்ச்சியாக பேசும்போது சொன்னாங்க, அது அப்படியான ரொம்ப ஆச்சரியமாக கேட்டாங்க. இல்லைக்கா ஒரே தடவை தான் சொன்னால் குழந்தை கரெக்டாக இருந்தது. அன்னிலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்குது. வேறு எங்கன்னா நான் இருந்திருந்தேன்னா நான் எப்படியா இருப்பேன்னு எனக்கே தெரியாது. இங்கே சிவசாகரத்தில் வந்து தான் நான் கம்ப்ளீட்டாக 100% சேஞ்ச் ஆனதுக்கு காரணமே எல்லாமே சாரும் இங்கே இருக்கிற சத்சங்கம் மெம்பர்ஸ் தான். பெரியவாசனம் சாசனம். சார் துணை ஒரு 10 நிமிஷம் பேசிக்கிறேன்.
2019 சிவசாகரம் வரும்போது முதல்ல அம்பலம் மட்டும்தான் இருந்தான் பூஜை பண்ணிட்டு. அதுக்கப்புறம் அதிருத்ரம்க்கு இடம் பார்க்க போயிருந்தா, அப்பயும் நான் சிவராமாவை பார்க்கல. ஸோ அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு வந்து மாமாவை பார்த்து பேசிட்டு ஒரு சாதாரண டிவோட்டியாக வந்த என்ன வேற மாதிரி சார் மாற்றி 10 மாதம் அவர் கால் கடியிலேயே என்னை இருக்க வச்சு என்னோட பெரிய வேலையும் விட வச்சு ஸ்ரீதர் சொன்ன மாதிரி எஸ்எஸ்டிக்கு ஆல்மோஸ்ட் என்னை அடிப்படையை வச்சுட்டார். அது வாழ்நாள் வரைக்கும் அப்படியே இருக்கணும்னு தான் நான் சாரை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஸ்ரீதர் சொன்ன மாதிரி சார் எங்கேயுமே போகல, திருப்பி இதே சார் நமக்கு வந்துடும். அது டைம் ஃப்ரேம் தான், 3 மாதமா 6 மாதமாங்கிறது. எஸ்எஸ்டியில் நமக்கு சார் கூடவே தான் இருக்கார். இந்த பிரார்த்தனை என்றைக்குமே நமக்கு இருக்கணும். சார் திருப்பி வந்துடுவார். இங்கே இருக்கிற சாருக்கு நம்ம எல்லாம் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கணும். சாரோட கால்கடியிலே எல்லாம் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கணும் சார் துணை. லக்ஷ்மி மாமி சாரே துணை, சாரே துணை. எனக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு ஹார்ட் அட்டாக்கு எனக்கு சார் இல்லைன்னா நான் எதுவுமே பண்ண முடியாது. சார் வச்சு என் பிள்ளைய என்னை காப்பாற்றி கொண்டாந்துச்சு. என்னைக்கும் எனக்கு சார் துணை. என்றைக்கும் எல்லா மக்களுக்கும் சார் இருக்காங்க. எங்கேயும் போயிட்டாங்கன்னு நினைக்க வேணாம், சார் நம்மளுக்கு எப்பயும் துணை இருப்பாங்க. சார் துணை என்ன சொல்கிறது, எல்லாமே சார் நடத்துகிறார். எனக்கு காலைல தெம்பு கொடுத்து டெய்லி எனக்கு காரியம் எல்லாம் பண்ணணும்னு ஆசை. என் ஆசையெல்லாம் நிறைவேற்றின்னு இருக்கார். அதே மாதிரி நிறைவேற்றின்னு இருந்தால் அதுவே போகிறோம். எனக்கு வேறு எதுவுமே எனக்கு தெரியல. எல்லாம் அவர் பார்த்துப்பார், அவ்வளோதான். ஸ்ரீ குருபியோ நமக. எல்லாரும் சுவாமியை அடையிறதுக்கு குரு மூலமாக பார்ப்பா. நான் சாரை சிவராமன் மூலமாக தான் பார்த்துருக்கேன். இங்கே இருக்கவாள் எத்தனை பேர் சுவாமி தரிசனம் பண்ணிருக்கா சாருன்னு தெரியாது. எனக்கு ஒரு பாக்கியம், என்னமே நல்லது நடந்தால் சிவராமன் மூலமாக தான். நானும் என் வித்யாவும் ஒரு 3 டைம்ஸ் சுவாமியை தரிசனம் பண்ணிருக்கோம், சாரை தரிசனம் பண்ணிருக்கோம். எங்கன்னா நல்லி செட்டியார் அவரோட கெஸ்ட் அந்த அவுட் ஹவுஸில் 2 தடவை, மாம்பழத்தில் இன்னொரு இடத்துல. என்ன ஏதாவது சிவராமன் வந்து ரொம்ப ரேராக கூப்பிட்டா அது வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னன்னா, நான் ஹேட்லேண்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். அது டென்ஷன் தவிர ஒன்றும் கிடையாது. தினமும் அது உயிர் கொலை மிரட்டல் அது இதுன்னு ஒரே மாதிரி இருக்கும். ஏன் எல்லாருக்கும் ஒரு அனுபவம் இருக்குது, எல்லாம் பண்ணுறக்கா. டே இன் அண்ட் டே அவுட் எல்லாம் சுவாமி ஆராதனை பண்ணி நீங்கள் எல்லாம் பண்ணுறீங்க நீங்கள். அப்போ நான் வந்து ஒரே ஒரு பயங்கர பிஸி தான். ஒரு பிரச்சனை, தலைக்கு மேலே பிரச்சனை, எப்போ என்ன ஒன்றா ஆகும்னு சொல்லிட்டு ஒரு சிவராமட்ட நான் பேசியிருந்த போது தான், சரி சிவராமன் முதல்ல நீ வாடா ஐஷம் வரேன்னு சொல்லிட்டு நாங்கள் இது என்ன ஈசிஆர் ரோடு கார்னரில் ஒரு சுவாமி சிங்கப்பல் மாதிரி இருக்கும், அந்த வாராகி பிரத்யங்கரா. நான் ஐஷம் வரேன், உனக்கு வந்து இவ்வளோ உயிர் பயம்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு தயாநிதி மாரியம் பேரில் 17 கேஸ் போட்டு 50 லட்சம் டிஃபமேஷன் கேஸ் போட்டு பொழுது விழிஞ்சா பொழுது போனால் கோர்ட்டை கேஸ் பண்ணும்போது சிவராமன் அங்கே ஐஷம் போட்டு அவர் ஏதோ ஒரு கட்டம் போட்டார், இது பண்ணார், கட்டினார் எல்லாமே. வீட்டுக்கு வந்த உடனே சுரேஷ் நீ சார் நமஸ்காரம் பண்ணிக்கோ, அதெல்லாம் தூக்கி போட்டுரு. நான் வந்து சாருடைய வஸ்திரத்தை சிவராமன் வச்சிருந்ததை ஒரு கட் பண்ணி கொடுத்து, நீ இதை வச்சுக்கோ, உனக்கு ஒன்றுமே ஆகாது, நீ அதை பற்றி கவலைப்படாத, நீ வேற எங்கேயும் போய் இருக்கணும்னு சொல்லி நான் ரொம்ப வருஷம் இந்த ஹேத்வேல எல்லாம் விட்டுவிட்டு சங்கரா டிவி ஆரம்பித்து வச்சு என் பர்ஸில் அந்த பர்ஸு பழசாகி கிழிஞ்சு போனப்புறமும் அதை வச்சு இந்த சாருடைய வஸ்திரம் இருந்தது. அது இப்போ இருக்குது. என்னன்னால் நாம் நேரடியாக சாரத்தை பிரார்த்தனை பண்ணிக்கல, உங்களை போல நான் நித்தியமாக ஆராதனை பண்ணி பூஜை பண்ணி எல்லாம் பண்ணல. பட் சிவராமன் துருவா நல்லது நடந்தது. தர்ஷனம் பண்ணோம், ட்ரிப்ளிகன் பெரியவாளை தர்ஷனம் பண்ணுறது சிவராமன் தான் ஒரு 3-4 டைம்ஸ் அவரையும் பண்ணி வச்சிருக்கு. பட் அந்த பிரச்சனை சிவராமன் அந்த வஸ்திரத்தை கொடுத்துட்டு நீ வச்சுக்கோன்னு சொன்ன உடனே
அது ஆயிடுத்து. நான் 2 வருஷம் 3 வருஷத்துல நான் வேலையை விட்டுட்டேன். அப்படியே போயிடுச்சு. ஒரு பிரச்சனையும் இல்லை. அது எப்படி பிரச்சனை போச்சு என்னன்னு தெரியாது. எல்லா கேஸ்லையும் அக்யூட் ஆயிருந்ததை தவிர ஏதோ வேற ஒன்றும் பண்ணுறதில்ல. எனக்கு என்ன நடந்ததோ அதுக்கு ஐ எம் தேங்க்ஃபுல் டு சிவராமன். அது சிவராமன் ஆனா ஒன்னா நீ எடுத்துக்கோ. யார் சிவராமன் கொடுத்து கட் பண்ணி சார் வஸ்திரத்தை கொடுத்தலாம் அதெல்லாம் கிடையாது. எனக்கு ஒரு அனுகிரகம் அது நடந்தது. அதனால ஏதோ பண்ணமா நான் சம்டைம்ஸ் சிவராமன்ட்டு கேட்டுப்பேன். பெங்களூர் இருந்தாலும் சரி, சிவராம் மாதிரி இருக்கு, நீ சார்கிட்ட வேண்டிக்கோ அப்படின்னு சொல்லுவேன். நம்ம தான் வரணும், நம்ம தான் பிரார்த்தனை பண்ணி நம்ம தேவைன்னு சொன்னால் நம்ம தேவைக்கு சிவராமன்ட்டு கேட்டுப்போம். பட் எனக்கு வித்யாவுக்கும் எது நல்லது இருந்தாலும் அது சிவராமன் தான் காரணம். துரு சார் அது. நமஸ்காரம் சார். துணை சார். துணை ஜஸ்ட் இது 2 days முன்னாடி நடந்தது. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர். நான் வந்து when I was coming back home from ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டு இருக்கும்போது நான் நினச்சிட்டு இருந்தேன், மாமா வந்து ஏன் வந்து சாரை வந்து திருவேங்காடுக்கு அனுப்பிச்சி விட்டுருக்காரு. ஜஸ்ட் எப்படி இந்த திங்கிங் வந்ததுன்னு தெரில. ஏன் அனுப்பிச்சி விட்டுருக்காரு திருவேங்காடுக்கு? சாரை நம்பி so many devotees are there, almost thousands of devotees are there. டேட்டா பேஸ் எடுத்து பார்த்தா எப்படி மாமா அனுப்பிச்சி விட முடியும்? அந்த மாதிரி திங்கிங் போயிட்டு இருந்தது. அந்த ரோட்டில் யாருமே இல்லை. ஐ வாஸ் ஜஸ்ட் டிரைவிங் இந்த பைக்கு. சடனாக வந்து அந்த இட்ஸ் அ தார் ரோட், வண்டி ஜர்க் ஆகி ஆல்மோஸ்ட் ஸ்கிட் ஆச்சு. பட் ஐ குட் மேனேஜ். ஏதோ ஒரு ஃபோர்ஸ் என்னை மேனேஜ் பண்ணி கீழே விழாத அளவுக்கு வண்டியை வந்து நின்றுட்டேன். ரோட்டில் யாருமே இல்லை. தென் ஐ வாஸ் ஜஸ்ட் திங்கிங், ஒய் திஸ் அன்வான்ட் திங்கிங்? மேபி சார் வுட் ஹவ் வார்ன்ட் மீ. இது வந்து அன்வான்ட் திங்கிங். இது சார் இஸ் ஆல்வேஸ் வித் அஸ். அந்த மாதிரி திங்கிங்கோடு இருக்கணும். வேர் எவர் ஹி கோஸ் ஹி இஸ் வித் அஸ். ஐ ஜஸ்ட் திஸ் இஸ் ஒன் திங்கிங். நீங்க வாங்கிக்கோங்க செல்ல. சார் துணை, ஃபஸ்ட்டு எனக்கு சார் பற்றி தெரிஞ்சது ஆற்றுல ஒரு கேலண்டர், பெரியவாலும் சாரும் இருக்கிற மாதிரி ஒரு கேலண்டர் வந்தது. அதில் சார் அப்படின்னு எழுதியிருந்தது. அப்போ தான் கேட்டேன், அண்ணாட்ட கேட்டேன், என்னதுரா அது ஏதோ சார்னு எழுதியிருக்கார், பெரியவா தெரியும், இது என்ன சார், அவர் என்ன ப்ரொஃபஸர் எங்கேயாவது ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரா, இது என்ன சார்னு எழுதியிருக்கே அப்படின்னு. அப்புறம் தான் இல்லை அவருடைய தம்பி, அவர் இந்த மாதிரி சிவன் சார்னு சொல்லிட்டு அவர் பேரே சாரு தான் அப்படின்ற மாதிரி சொன்னார். அப்போ தான் அது 2017 தெரிஞ்சது. அப்புறம் 2018, ஆனால் அதுக்கப்புறம் கூட எனக்கு சிவசாகரத்தில் இந்த மாதிரிலாம் இருக்குன்றலாம் தெரியாது. 2018 சாருடைய ஆராதனை அயோத்தியா மண்டபத்தில். ஸோ அப்போ தான் வந்து சாருடைய இதிலெல்லாம் கைங்கரியத்தில் இதெல்லாம் கொஞ்சம் பார்ட்டிசிபேட் பண்ண முடிஞ்சது. அதுலேருந்து சார் கூட வச்சுன்னு இருக்கா. எப்போவுமே சார் கூட வச்சுக்கணும் அப்படின்றது பிரார்த்தனை. சார் துணை, ஆக்சுவலாக வந்து மாமாவோட வீடியோஸ்லாம் வந்து நிறையா பெரியவா வீடியோஸ் எல்லாம் பார்த்து ரொம்ப அழுதுருக்கேன் நான் ஆக்சுவலாக. அப்போ வந்து எனக்கு யார் எடுத்தா அதெல்லாம் தெரியவே தெரியாது. பெரியவான்னு ரொம்ப பெரியவா தான் அப்போது எல்லாமே. அப்போ அந்த மாதிரி பெரியவா பார்த்துட்டு இருக்கும்போது தான் நம்ம எவ்வளோ மிஸ் பண்ணிட்டோம் லைஃப்பில் அப்படின்றது ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். அப்போ பெரியவா வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கும்போது எதேச்சியாக வந்து சார் வீடியோஸும் வந்து வர ஆரம்பிச்சுது. தானாகவே அந்த இதில் வரா மாதிரி, ப்ரௌசரில் வரா மாதிரி தான் வர ஆரம்பிச்சுது. அப்போது நான் வந்து சுப்னியானாவோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தேன். ஃபஸ்ட்டு நான் சுப்னியானா எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் பார்த்தேன். ஆக்சுவலாக பார்க்க போனேன்னா சுப்னியானா எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் பார்த்தோன்னே எனக்கு வந்து அவ்வளோ பெரிய வீடியோஸை பார்த்தோன்னே எனக்கு வந்து அங்கே இருக்கிறவாளை நிறையா பேரை மீட் பண்ணுன்ற மாதிரி எல்லாம் எனக்கு தோணலை. ஏன்னு எனக்கு இப்போ தான் தோன்றுறது. அந்த மாதிரி எனக்கு தோணலை பெரியவா எக்ஸ்பீரியன்ஸ் மீட் பண்ணுவாங்க. ஆனால் வந்து சுப்னியானா பார்த்தோன்னே திருவங்காடுன்னு சொல்கிறா. நாங்கள் வந்து எங்கள் அத்தையா வந்து சீர்காழி, அதனால் வந்து சீர்காழிக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால திருவங்காடு கண்டிப்பாக இவரை போய் நான் பார்த்துட்டு வந்துடணும் அப்படின்னு மட்டும் எனக்கு தோணிகிட்டே இருந்தது. அதனால ஒரு தடவை வந்து இவரையாவது நான் மிஸ் பண்ணிடக்கூடாது என் லைஃப்பில் அப்படின்ற ஒரு ஆதங்கம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. இப்போ தான் எனக்கு புரியுது சார் வந்து இழுத்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு.
அதனால வந்து சுப்ரியானாவை போயிட்டு எங்கே ஏதுன்னு விசாரிச்சு வீடு தேடி இந்த மாதிரி கண்டுபிடிச்சி சுப்ரியானா வாசலே நின்றுதா சுப்ரியானா. எனக்கு நான் சுப்ரியானாவே இப்போ கேட்டேன். அதுதான் அங்க விஷயம். ஏன்னா அதாவது உள்ள நின்றுந்தா வாசல்ல அந்த இது கிட்டக்க 2 பேர் என்ன பேசியிருந்தா, சுப்ரியானா இருக்காரா அப்படின்னு கேட்டேன். சுப்ரியானா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் யூஸ்வலா பண்ற இதே கதை தான். அங்க பக்கத்துலயே நின்றுந்தார். அதுக்கப்புறமா சரின்னு சொல்லிட்டு உங்களோட வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு உட்காந்து பேசினேன். சுப்ரியானா வந்து சார்னு சொன்னோடனே எங்க 2 பேரையும் என்னை எங்க ஆத்துக்காரையும் உட்காத்தி வச்சு ரொம்ப நேரம் எல்லாம் பேசிட்டு சார் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சொல்லிட்டு எனக்கு அவ்வளோ சந்தோஷம். அந்த மாதிரி சார் பத்தி எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னவா நம்மளோட பேசின்னு இருக்கா. அது என்னால நம்பவே முடியல. ரொம்ப நேரம் ஆச்சு. நான் வந்து ரொம்ப அழுதுண்டே தான் இருந்தேன். ஆக்சுவலா சுப்ரியானாவோட பேசும்போதெல்லாம் நான் அழுதுனானு. அவர் வந்து அவ்வளோ சொல்லிகிட்டே இருக்காரு என்கிட்டக்க. நான் சார்னு சொன்னோடனே சாருக்கு நான் இளநீ உடச்சு கொடுத்துருக்கேன். எங்களுக்கு இளநீ உடச்சு கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். சொம்புல மூர்த்தி இருந்தார் பக்கத்துல. இப்போ வெட்டி கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொம்புல இது தர. எனக்கு குடிக்க கூட என்னால முடியல. எனக்கு நீங்க இன்னும் சார் பத்தி சொல்லுங்க. நான் தான் சொல்றேன் எனக்கு இளநீ பத்தி குடிக்கணும்னு தோணல. அப்புறமா தான் வந்து கடைசியா எல்லாம் பேசி முடிச்சுட்டு எனக்கு அந்த இடத்த விட்டு கிளம்புறதுக்கு இஷ்டமே இல்லை. ஏன்னா சார் பத்தி கேட்டுருக்கேன், அவ்வளோ கேட்டிருக்கேன். எனக்கு எழுந்து போனே தோணல. அதுக்கப்புறம் எங்க ஆத்துக்காரர் தான் நீ மாட்டுக்கு உட்காந்துட்டே இருக்க அப்படின்னு ஒரு கைனா காமிச்சார். சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா மனசே இல்லாம எழுந்த வாசலுக்கு வந்தேன். அப்பதான் சுப்ரியானா சொன்னார், நீ வந்து மெட்ராஸ்ல தானே இருக்கேன்றீங்க, நீங்க வந்து சிவசாகரம் போயிருக்கீங்களா அப்படின்னாரு. அப்போ இல்ல எனக்கு தெரியாது அப்படின்னு. அப்புறம் சொன்னார் இதுல இருக்கு பெருங்குடியில இருக்கு. பெருங்குடின்னு சொன்னாரு. இன்னும் பெருங்குடின்னு கூட சொல்ல மெட்ராஸ்ல இருக்கு, நீங்க போய் பாருங்க அப்படின்னாரு. அப்ப நான் கேட்டேன் எங்க இருக்கு அப்படின்னு ஸ்பெசிஃபிக்கா கேட்டேன். நெட்ல போடுமா வரும் அப்படின்னாரு. ஆஸ் யூஷுவல் சுப்ரியானா சொல்ற லாங்குவேஜ்ல. சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அப்புறம் தான் தேடினேன். ஆக்சுவலா இந்த மாதிரி சிவசாகரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபுல் பேர் கூட சுப்ரியானா சொல்லியா எனக்கு. அதனால வந்து அதை வச்சு தேடினேன். அப்புறம் நல்ல காலத்துக்கு கிடைச்சது. அப்புறம் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து வந்தபோது உமாக்கா தான் இருந்தா. மாமா வந்து யுஎஸ் போயிருந்தா, உமாக்கா இருந்தா. நானும் எங்க அம்மாவையும் அழைச்சு நான் வந்தேன். அப்போ 8:30 மணி அன்னைக்கு திடீர்னு வந்த உடனே ஊர்ல இருந்து தேடின உடனே வந்துடணும், அவ்வளவுதான். அது அந்த ஆசை. ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தணும். ஸோ ஆத்துலேருந்து கிளம்புறதுக்கு லேட் ஆயிடுத்து 8:30 மணி. அப்போ வந்துட்டு அது வந்துட்டு போயிட்டேன் ஒரு தடவை. பட் ஆனால் எனக்கு வந்து அதுக்கப்புறம் டக்குன்னு ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக வரத்துக்கு வாய்ப்பு கிடைக்கல, சார் அழைச்சிக்கல. அப்புறம் வந்து கொரோனா இருந்த பீரியட்ல தான் வந்து திரும்பி வந்து இது மகாருத்ரம் நடந்திருந்தது அப்போ திரும்பி எனக்கு அதுக்கு முன்னாடி ஆனா ஆராதனை நடந்த போது இதுக்கு நங்கநல்லூர் வந்துட்டு போனேன். பட் ஆனா சிவசாகரம்க்கு வரல, அடிக்கடி வரல. அப்புறம் இதுக்கு வந்த போது மகாருத்ரம் நடந்த போது ஸ்ரீதரோட நம்பர் அந்த இதுல இருந்தது, கான்டாக்ட்ல இருந்தது, அந்த வாட்ஸ்அப் அந்த ஃபார்வர்ட்ல. ஸோ அதை பார்த்து கால் பண்ணேன் வரலாமான்னு சொல்லிட்டு. சார் அழைச்சுட்டார். அப்போலேருந்து வந்துட்டு அதுக்கப்புறம் நிறைய பண்ணியிருக்காரு சார். எனக்கு ஒரு நிமிஷமும் சார் தான். அதுக்கு முன்னாடி நிறைய பெரியவான்னு சொல்லுவேன். இப்ப வந்து எல்லாமே சார் ஆயிடுது. ஒரு பூசை சாத்தணும்னா கூட பெரியவாக்கு ஒரு அளவு, சாருக்கு ஒரு அளவு இருக்கும். ஆனா சாருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு கூட பூவா இருந்தாலும் முதல்ல சாருக்கு தான். இப்ப பெரியவாக்கு சாத்துறது கூட ஒரு படி குறைஞ்சிருத்தோன்னு எனக்கு ஒரு கில்ட் ஃபீலிங் இருக்கு ஆக்சுவலா. அந்த அளவுக்கு இப்ப எங்க ஆத்துக்காரும் சரி, ஒரு பூ பறிக்கிறதுனாலும் சாருக்கு பூ பறிக்கணும்ல இன்னைக்கு அப்படிங்கிறாரு. அந்த மாதிரி சார் எங்களை வந்து வச்சுட்டு இருக்காரு. இதே மாதிரி பூ வச்சுக்கணும், இன்னும் நிறைய வச்சுக்கணும், அவ்வளவுதான். ஒரே ஒரு விஷயம், ஆக்சுவலா வந்து அம்மாவுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரோக் வந்திருந்தது. அப்ப மாமாவுக்கு ஃபோன் பண்ண ஹாஸ்பிட்டல்ல இருந்து. அம்மா வந்து பார்க்கின்சன்ஸ் இருக்குன்னு அப்பதான் டயக்னோஸ் ஆச்சு. அம்மாவுக்கு வந்து ஜாஸ் எல்லாமே வந்து ஆக்சுவலா வந்து ரொம்ப இது வர ஆரம்பிச்சிருது. அப்ப வந்து டாக்டர் கிட்ட இது பண்ணிட்டு சார் கிட்ட வேண்டிட்டேன், அன்னைக்கு எப்படி இருந்தா அம்மா இன்னைக்கு எப்படி இருக்கான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். சார் வந்து அவ்வளோ பக்கபலமா இருந்து காப்பாத்தின்னு இருக்கா சார். பெரியவாச்சரணம் சார் துணை.
உமா சொன்ன மாதிரி எங்களுக்கு வந்து சிவராமன் சார்லாம் வந்து நாங்கள் யூடியூப்பில் பார்த்து தான் பழக்கம். நான் வந்து எங்கள் ஆத்துக்கார்ட்ட சொல்லுவேன், என்ன குரல் அவருக்குப்பா, இவரெல்லாம் நம்ம எங்கே நேராக பார்க்க போகிறோம், என்ன ஒரு கணீர்னு குரல் அப்படிங்கிற மாதிரி நான் யூஸ்வலாக சொல்கிறது எங்கள் ஆத்துக்கார்ட்ட இதுதான். ஆனால் அந்த சிவராமன் ஜிகிட்ட எங்களை டைரெக்டாக கொண்டு வச்சு அவர் எங்கள் ஆத்துக்கு வந்து நாங்கள் அவரோட பழகி அவர் மூலிமா எங்களுக்கு சார் பழக்கம் வந்து எங்களுக்கு முதல்ல பெரியவா தான். எங்கள் ஆத்துக்கு எல்லாமே பெரியவா தான். இன்ஃபேக்ட் எங்கள் ஆத்துக்காரோட குலதெய்வம்லாம் சிங்கேரி மடம். ஆனால் அவர் மட்டும் நாங்கள் மட்டும் ஏன் பிரிவான்னு பண்ணுறோன்னு எங்களுக்கு தெரியாது. எங்கள் தாத்தா அவர் பெரியவாள்கிட்ட இருந்ததுனாலே என்னன்னு எனக்கு தெரியாது. எங்கள் ஆத்துலேயே எங்களுக்கு மட்டும்தான் பெரியவா. ஐ மீன் பிறந்த ஆத்துலேயும் சரி, நான் வந்த ஆத்துலேயும் சரி, எல்லாருமே கேட்பேன், உங்கள் ஆத்துல என்ன முறை பெரியவா படமாகவே இருக்கு, சிங்கேரி மடம் தானே நீங்கன்னு. அது என்னமோ இன்னி வரையிலும் எங்களுக்கு அது தோணலை, அது ஏன்னு எனக்கு தெரியாது. ஆனால் சிவராமன் சார் வந்ததுக்கப்புறம் அந்த ஜி மூலிமா எங்களுக்கு சார் பரிச்சயமாகி நாங்கள் இன்னி வரையிலும் சார். உமா சொன்ன மாதிரி எனக்கு வந்து நான் சிவசாகரத்தில் சிவத்துளிகள் படித்தேன். சுப்பினி சாரோட அனுபவம்லாம் அதில் நிறையா இருந்தது. ஆனால் அதில் வந்து நிறைய சுப்பினி சார் வரல. அவரை வந்து இதுக்கப்புறம் நாங்கள் கார்த்திகை மாதம் இதுக்கு போவோமே, திருவிசைநல்லூர் வந்து கார்த்திகை மாதம் அமாவாசைக்கு போகும்போது எங்களுக்கு அங்கே திருவெண்காடு போகிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. நான் என்னெல்லாம் அந்த புக்கில் படித்தேனோ ஒரு சின்ன ஒரு உதாரணம் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். சார்கிட்ட வந்து ஒரு நாதஸ்வர வித்வான் வந்து சொன்னாராம், நான் அந்த மாதிரி நான் வாசிச்சு இருக்கும்போதே நான் அப்படியே இதுவாக சித்தி ஆகணுங்கிற மாதிரி. அதே மாதிரி அவர் வந்து ஒரு கல்யாணத்துலையோ இல்லை கோவிலையோ வாசிச்சுட்டு இருக்கும்போது அப்படியே வாசிச்சுட்டு இருக்கும்போதே அவர் வந்து அவரோட சித்தியானார். இது வந்து சார் அனுகிரகம் பண்ணணும், சார்கிட்ட அந்த நாதஸ்வர வித்வான் கேட்டுட்டாராம். அதே மாதிரி சாரும் அனுகிரகம் பண்ணியிருக்கார். வாசிச்சுன்னு இருக்கும்போதே அவரோட பிராணம் போச்சு. நாங்கள் திருவெண்காடுல அந்த அதிஷ்டானம் போகும்போது அப்போதான் வந்து சொல்லிட்டு இருக்காரு, இந்த இடத்துல தான் சார் உட்காந்து இனிப்படிகள் மாந்தர்கள் எழுதினார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார். அது என்னன்னு தெரியாது. அந்த நாதஸ்வர வித்வானோட பையனோட பேரன் அந்த சமயத்துக்கு அவங்க வந்து சிவன் சார் முன்னாடி அந்த நாதஸ்வரம் வாசிச்சார். இதெல்லாம் வந்து எனக்கு கேட்கும்போது என்னை வந்து அந்த புக்கை படிக்க வச்சு அந்த நாதஸ்வர வித்வானை பற்றி யோசிக்க வச்சு அவரோட பேரை வந்து நாங்கள் போகும்போது அதே இடத்துல வந்து அந்த நாதஸ்வரம் வாசிச்சார் அந்த அதிஷ்டானத்தில். அதே மாதிரி சுப்பினி சாராத்துக்கும் எழுத்தா மாதிரிக்கும் சுப்பினி சாராத்துக்கு போனோம். நான் வந்து எனக்கு ஊஞ்சல்னா ரொம்ப பிடிக்கும். நான் ஊஞ்சலில் உட்காந்துட்டு வாரத்தில் ஊஞ்சல் இருந்தது. அப்போது ஊஞ்சலில் உட்காந்து நான் பாட்டுக்கு ஆட ஆரம்பிச்சிட்டேன். இங்கே தாம்மா உட்காந்து சார் உட்காந்து ஆடுவார்னார். துள்ளி குதிச்சுட்டு எழுந்துட்டேன் நான். அப்படியே எனக்கு என்னமோ பண்ணிட்டு அப்படியே சார் உட்காந்து இடத்துல அப்படி உட்காந்துட்டோமே அப்படின்னு. இது வந்து இன்னைக்கு நடந்தது. இது எக்ஸ்பீரியன்ஸாக இல்லையான்னு எனக்கு தெரியல. நேற்று நைட்டு 10 மணிக்கு நான் படுத்தேன். எனக்கு ஒரு பெயின் கில்லர் கொடுத்தார் டாக்டர். நேற்று 10 மணிக்கு படுத்துட்டவ இன்னைக்கு சாயந்தரம் 4 மணிக்கு தான் நான் எழுந்துட்டேன். ரொம்ப நாளாக வந்து சுவாமிநாதன் சொல்கிறது சாருக்கு பால் பாயசம் நைவேத்தியம் பண்ணணும். ஒவ்வொரு சனிக்கிழமையும் என்னால் முடியல, ஏதோ ஒரு பிரச்சனைனால பண்ண முடியாமல் இருந்தது. எனக்கு ரொம்ப நாளாக சரி சனிக்கிழமை பண்ணலாம் அப்படிங்கிற போது சரி ஏர்லியாக பண்ண முடியாதனால இன்னைக்கு லீவாக இருக்குன்னு பண்ணி தரேன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் என்னால் எழுந்திருக்கவே முடியல, சுத்தமாக எழுந்திருக்க முடியல. 4 மணிக்கு தான் நான் எழுந்தேனே. ஆனால் ஏதோ இன்னும் ஒரு சரி பண்ணிடலாம். ஆனால் அந்த தூக்கத்துலேயும் எனக்கு வந்து என்னன்னே தெரியல. இங்கே வந்தப்புறம் தான் எனக்கு தெரியும், இவ வந்து சங்கல்பம் பண்ணும்போது தான் தெரியும் இன்னைக்கு சஷ்டின்னு. தூக்கத்தில் இதுவரையிலும் நான் இது கூட யார்ட்டையும் சொல்லலை, இப்போதான் நான் சொல்கிறேன். முருகர் வந்து வேலோட உடனே சார் முருகர் அந்த ஃப்ராக்ஷன் தான் முருகர் அந்த. ஆனால் நான் யாரையும் சாரியோ முருகரையோ யாருமே நினைக்கவே இல்லை. ஆனால் எனக்கு அது தோணிது என்னன்னு தெரியும். தூக்கத்தில் நல்லா தூங்குறேன்னா ஒரு வேலோட முருகர் கையில், அடுத்த க்ஷணம் சார். எங்காவது குலதெய்வம் முருகர், அம்மாவத்து குலதெய்வம் முருகர். இங்கே வந்தப்புறம் இவன் சங்கல்பம் பண்ணும்போது தான் எனக்கு தெரியும் அது இன்னைக்கு சஷ்டின்னு. அப்போ முருகரும் சாரும் ஒன்றா. எனக்கு தூங்கி எழுந்தோடனே இது தோணிது எனக்கு, முருகரும் சாரும் ஒன்றா, முருகரும் சாரும் ஒன்றா. நமக்கே இப்படி தோன்றது. ஆனால் தூக்கத்தில் எனக்கு அது தோணிது. இவ்வளோ நாள் ஆசையை இன்னைக்கு தான் சார் நிறைவேற்றினார். பால் பாயசம் என் பொண்ணுக்கு, எனக்கு கூட பண்ண முடியல, என் பொண்ணு பண்ணி கொடுத்துருக்கா. சார் துணை.
முதல்ல எனக்கு இப்படி பேசி பழக்கம் இல்லை. 2 விஷயம் நான் இங்கே வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஃபஸ்ட்டு வந்து கைங்கரியம் பற்றி. எனக்கு வந்து ராகவேந்திரா சுவாமிக்கு வந்து கைங்கரியம் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை. ஆனால் நம்மளால் அங்கே கிட்டேயே போக முடியாது. ஏன்னா சுவாமி ரொம்ப மடி. ஜஸ்ட்டு போயிட்டு நம்ம வந்து 9 நமஸ்காரம் பிரதட்சணம் பண்ணிட்டு வந்துடணும். அட்லீஸ்ட் ஒரு ஆராதனைக்கு நம்ம வந்து காய்கறியாக கட் பண்ணி தரணும்னு ஆசை. நான் ஏன் அப்படி நடக்க மாட்டேன்னு யோசிச்சுட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுதோ, அதுக்கு பதிலாக தான் நம்ம வந்து இந்த சுவாமிக்கு வந்து நம்ம வந்து ஏதோ அட்லீஸ்ட் மற்றவங்களோக்கு இல்லாட்டி கூட ஏதோ ஒரு சின்ன லெவல்லையாவது ஏதோ சத்சங்கம் வந்தால் அட்லீஸ்ட் ஏதோ பரிமாறுற ஒரு இதுவாக நமக்கு வந்து அனுகிரகம் கிடச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது. சரி, எந்த சுவாமிக்கு பண்ணால் என்ன, ஏதோ ஒரு சுவாமிக்கு நம்ம வந்து கைங்கரியம் பண்ணோம் அப்படின்ட்டு ஒரு இது. இன்னொன்று என்ன ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, ஆக்சுவலி ரிஷிகேஷ் வந்து எனக்கு டக்குன்னு வந்து எங்களால் கன்சீவ் ஆக முடியல. ரொம்ப கொஞ்சம் நாங்கள் எதிர்பார்த்த டைமோட கொஞ்சம் டிலே ஆகிட்டே இருந்தது. ரொம்ப மனசு ஒரு மாதிரி, என்னடா ஏஜ் வேறு இதுவாகிட்டே இருக்கு, நம்மளால கன்சீவ் ஆக முடியலையே அப்படின்னு ஒரு இது. டக்குன்னு அன்றைக்கி நான் வந்து ஆக்சுவலி ஃபஸ்ட் டைம் வந்து நான் வேண்டிகிட்டே இருந்தேன், எல்லா சுவாமிகிட்டையும் வேண்டிகிட்டே இருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து அன்றைக்கி நான் தூரம் ஆற்றுல இல்லை, சார் தான் ஃபஸ்ட்டு நினச்சிட்டு டக்குன்னு பேப்பரை குலுக்கி போட்டு கேட்டேன். சுவாமி கிட்ட போல இங்கேயே டக்குன்னு முன்னாடியே நின்று போட்டு கேட்டேன். மனசார நினச்சிண்டு எனக்கு 2வது குழந்தை பிறக்குமா பிறக்காதா அப்படின்ட்டு மனசார சாரை தான் நினச்சிட்டேன். நான் பிள்ளையாரையோ ராகவேந்திரையோ செகண்டாக தான் நினச்சிட்டேன். சாரை நினச்சின்னு எடுத்தேன். முதல்ல வந்து கண்டிப்பாக பிறக்கும் அப்படின்னு தான் வந்தது எனக்கு. அதுலேருந்து ஒரு 1.5 மாதம் சார் ராகவேந்திரா ஒரு சாண்ட் பண்ணிகிட்டே இருந்தேன் மனசுக்குள்ளே. நான் வெளியில் என்ன பேசினாலும் சரி, சார் ராகவேந்திரா ஒரு 1.5 மாதம் சாண்ட் ஃபுல்லாக சாண்ட் பண்ணிகிட்டே இருந்தேன். கரெக்டாக நான் 1.5 மாதம் முடியுது, ரிஷிகேஷ் வந்து இதுவாயிட்டான். அது மாதிரி இன்னொன்று வந்து சொல்லணும்னு நினைக்கிறது என்னென்னா, பிள்ளையாருக்கு வந்து பூஜை பண்ணிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து வாழைப்பழ மாலை போட்டு பிள்ளையாருக்கு பூஜை பண்ணிட்டுமா. ஃபஸ்ட்டு வீக் பிள்ளையாருக்கு பண்ணும்போது எங்கள் ஆற்றுல அவர் வந்து நித்திய பூஜை முடிச்சுட்டு வந்து மாமா கொடுத்தாருன்னு சொல்லி ஒரு சின்ன விக்கிரகம், பிள்ளையார் விக்கிரகம் வந்து அன்றைக்கி கரெக்டாக வந்தது. அன்றைக்கி இன்னும் வச்சுருக்கேன் நான். சார் ஆற்றுலேயே முன்னாடியே இருக்குது, சார் பக்கத்துலேயே சின்ன விக்கிரகம், பிள்ளையார் விக்கிரகம். ஃபஸ்ட்டே அதுதான் நடந்தது. அது பக்கத்திலே வச்சு அதாவது மாமா மூலியமா சார் மூலியமா அந்த பிள்ளையார் வந்து உட்காந்து அந்த கரெக்டாக 5 வாரம் பிள்ளையார் பூஜை முடிஞ்சது. 5வது வாரமோ 3rd வீக்கோ தெரியல, முடியும் போது வந்து சாரோட இது ஜெயந்தி. ஸோ எல்லாமே அப்படியே கிட்டத்தட்ட ஒன்றா அமைஞ்சுது. இப்போ ரிஷிகேஷ் வந்து சாரோட, நான் இப்போ கூட நினச்சிப்பாங்க வந்து சுவாமியோட குழந்தை அது, சாரோட குழந்தை அது. அதனால நம்ம ரொம்ப மனசார என்ன நினச்சி வேண்டினாலும் கண்டிப்பாக கிடைக்கும். அந்த சாண்ட் பண்ணிகிட்டே இருந்தேன். அதோட இவன் தான் வந்து சரி ரிஷிகேஷ் வந்து சுவாமியோட குழந்தை அப்படின்றது எனக்கு இன்னும் மனசார இன்னும் நம்பிக்கையாக இருக்கேன் நான். சார் துணை எனக்கு வந்து 2018 தான் சாரோட அறிமுகம். இவர் இந்த படம் பண்ணினதுக்கப்புறம் ஒரு நாள் சத்சங்கத்துக்கு போயிருந்தோம். அப்போ போகும்போது இந்த சாரை விட அங்கே எதிர்க்க ஒரு ஃபோட்டோ பெருசாக மாட்டியிருக்குமே, அந்த சாரை தான் என்னை பார்த்து கூப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு. அது முடிச்சுட்டும் ஒரு 10 நாளில் பெரியவா அப்போ இங்கே வந்திருந்தா. அவங்க சங்கர ஜெயந்திக்கு அவர் அங்கே கோயிலுக்கு போயிருந்தார். அவரோட போயிட்டு வரும்போது அன்றைக்கி போகும்போதே எனக்கு ஒரு மாதிரி எல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி பெயின் இருந்தது. என்னன்னு தெரியல, எனக்கு அது என்னதுன்னு இது பண்ணிக்க முடியல. மறுநாளைக்கு வெள்ளிக்கிழமை அன்றைக்கி ஒரு அன்ஈஸியாக இருந்தது. எனக்கு லெஃப்ட்டு ஷோல்டர் கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக இருக்கும். அது டாக்டர் சொல்லுவா, இப்போதும் காமிப்பேன், நீ வந்து எம்பி பூவெல்லாம் வைக்கிற, அதெல்லாம் வைக்காத, உனக்கு ஸ்பாண்டிலிட்டிஸ் மாதிரி இருக்குன்னா. அன்றைக்கும் சரி அப்படி தான் இருக்கு போல இருக்குன்னு நினச்சிட்டு போய் ஒரு தடவை மாத்திரை வாங்கி சாப்பிட்டு வரலான்ட்டு கேஷுவலாக நடந்து படி இறங்கி போய் அங்கே வந்து டாக்டரை பார்த்து எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது அவள் சொன்னால், நீங்கள் ஒரு மெடிக்கல் செக்கப் இசிஜி வேணால் எடுத்துக்கோங்க அப்படின்னா. எனக்கு ஒன்றுமே தெரியல, நான் மட்டும் சரி எடுத்துட்டு இவருக்கு அதுக்கு முன்னாடி பெயின் கில்லர் மாத்திரை இவரை வாங்கிட்டு வர சொல்லிட்டா. இசிஜி எடுத்தோடனே ரொம்ப இராட்டிக்காக வேறு மாதிரி காட்டியிருக்கு போல இருக்கு. இவர்கிட்ட கூப்பிட்டு நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டா. அப்போது எக்கோ எடுக்கணும், டாக்டர் வந்து பார்க்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தா. ஸோ அப்புறம் எக்கோ டாக்டர் வந்து பார்த்துட்டு, இல்லை ஒரு நாள் அப்சர்வேஷனில் இருக்கணும், ரொம்ப பேடாக இருக்குது அப்படின்ட்டா. எனக்கு ஒன்றுமே தெரில, எனக்கு எந்த ஃபீலிங்குமே இல்லை அதில். அவள் வந்து இருக்கான்னு சொன்னால் ராத்திரி நானாக தூங்கி போயிட்டேன். காத்தால எழுந்துட்டு இவெல்லாம் பார்த்துட்டு ஆற்றுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணி ஐஷன் போப்பறான் நினச்சிட்டு இருக்கேன். இல்லை வந்து ஆன்ஜியோ பண்ணணும் அப்படின்னு இருக்காப்புல இருக்குது. எனக்கு ஒன்றுமே தெரில, நான் மட்டும் கேஷுவலாக காவேரிக்கு போயிட்டேன். அங்கே போயிட்டு அவள் வந்து ஒரு 2 பேர் இருந்தா, எனக்கு முன்னாடி க்யூவில் நின்றுட்டு இருந்தா. அதுக்கப்புறம் என்ன ஐஷன் போனான்.
டாக்டர் வந்து இன்ஜெக்ஷன் கொடுத்துட்டு நீங்கள் இதை கேமராலாம் பார்க்காதீங்க, நீங்கள் இந்த சைடு திரும்பிக்கோங்கன்னா எனக்கு ஒன்றுமே ஃபீலிங்கே இல்லை. இவன் சொல்கிறதுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருந்தேன் நான். அதுக்கப்புறம் இன்ஜெக்ஷன் கொடுத்து எல்லாம் அப்போ நான் கண்ணை சில சமயம் மூடின்னா எனக்கு ஒரு யாரோ இங்கே உட்காந்துட்டு இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும். லெஃப்டில் பெரியவா, ரைட்டில் சார். எனக்கு ஃபஸ்ட்டு யாருன்னு புரியல. அப்புறம் திருப்பி நினச்சி பார்த்துட்டே இருந்தால் பெரியவா 2 பேரும் என் ஷோல்டரில் உட்காந்துட்டு இருக்கா 2 பேரும். அதுக்கு பண்ணிவிட்டு வந்துட்டேன் நான் ஹாஸ்பிட்டலில். வந்து எல்லோரும் டிஸ்சார்ஜ் ஆகியும் வந்தாச்சு. மறுநாள் நான் ஒரு வெள்ளிக்கிழமை அன்றைக்கி போனேன், திங்கக்கிழமை காலத்தில் டிஸ்சார்ஜ் ஆகி வந்துட்டேன். எல்லாரும் சொல்கிறா ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்திருக்குமே, நீ எப்படி பேர் பண்ணிட்ட அப்படி இப்படின்னா. எனக்கு ஒன்றுமே இல்லை, ரொம்ப கேஷுவலாக நான் போயிட்டு கேஷுவலாக வந்திருக்கேன். அது சாரோட அனுகிரகம் தான். அது கண்டிப்பாக அப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்ணிட்டேன். ஏன்னா எல்லாரும் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது, சரி இவ்வளோ இது இருக்குது போல இருக்குது அப்படின்ட்டு. அப்புறம் அதுலேருந்து நான் வந்து சிவசாகரம் வந்ததுக்கப்புறம் சார் வந்து நாங்கள் வரணுங்கிற மனசில் எனக்கு அது இழுத்துட்டே இருந்தது, சிவசாகரம் போகணுங்கிறது. அது ஒன்று. இன்னொன்று வந்து இப்போ இதில் சிவராத்திரி நடந்தது இல்லையா, அப்போ நான் சார்கிட்ட நினச்சிப்பேன், எனக்கு வந்து பெருசாக கைங்கரியங்கள்லாம் பண்ண தெரியாது சார் எனக்கு, ஆனால் நீங்கள் எங்கிட்ட என்ன வாங்கிக்கணுமோ அதை நீங்கள் எங்கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க, எனக்கு வேறு ஒன்றுமே ஒன்றும் யோசிச்சு பண்ணுற அளவுக்கு எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியாது எனக்கு அப்படின்னு. உடனே அபிஷேகம் நடந்துட்டே இருக்கிறத ஸ்ரீதர் அங்கேயிருந்து வந்து, மாமி இதை தோச்சு கொடுக்குறேல, அத்தனை பேர் உட்காந்துட்டு இருக்கிறச்சே தோச்சு கொடுக்குறேலா அப்படின்னா. எனக்கு உடனே ஒன்றுமே புரியல. உடனே தோச்சா இவாளெலாம் கூட எதுக்குப்பா இப்போ துவைக்கிறேன், நாளைக்கு தோச்சா போகிறோம் அப்படின்னா எல்லாரும். இல்லை ஸ்ரீதர் சொல்லியிருக்காங்க, ஓ அப்படியே அதான் வேலை இருக்கும் அப்படின்ட்டு தோச்சு வச்சுரும் நாங்கள் உணர்த்திக்கிறோம் அப்படின்னா ஜெயந்தி கூட. உடனே திருப்பி ஸ்ரீதர் வந்து, இல்லை மாமி இதை உணர்த்திருங்க அங்கே கொண்டு அப்படின்னா. சரி இது சார் வாயிலேருந்து வருது நம்ம நினச்சிட்டு நான் உணர்த்திட்டு வந்தேன். எனக்கு அது ரொம்ப சரி, நீங்கள் வாங்கிக்கோங்க, எனக்கு ஒன்றும் யோசிக்க தெரியாது, உங்களுக்கு என்ன பண்ணணும் என்னங்கிறது எனக்கு ஒன்றும் பெருசாக சரியே பண்ணுறதுக்கு எனக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்கிறது அப்படின்ட்டு. இப்போவும் நான் சாரை நினச்சிட்டு இருக்கேன், நம்ம உயிர் இருக்கிற வரைக்கும் அவர் ஸ்மரணையில் இருக்கணும், உயிர் போனாலும் அவர் ஸ்மரணையிலேயே போகணுங்கிறது தான் என்னோட இது. இந்த அஷ்டோத்தத்தில் பாக்கியம் செய்து ஒரு தரிசிக்கும் பரம பாக்கியமேன்னு வரும் இல்லையா, அது வந்து கணேஷ் சர்மா வந்து சிவசாகர் சில அலைகள் புக் எழுதினார். அவர் வந்து சாரை நேரம் பார்த்ததில்லை. அவர் அப்பப்போ அந்த அஷ்டோத்திரம் சொல்லும்போது நான் ஃபீல் பண்ணுவேன், நம்ம பார்க்கலேன்னு அவர் சொல்லுவார். நானும் அதுக்கப்புறம் அதை ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் தான் நான் புரிஞ்சுட்டேன், அவரை கணேஷ சர்மாவை தன்னை பற்றி புக்கு எழுதிய வச்சு தன்னை தெரியப்படுத்தினார் சார். அதே மாதிரி நான் பார்க்காத என்ன வச்சு அந்த படம் பண்ண வச்சு அது மூலமா அவர் எனக்கு தெரியப்படுத்தினார். ஸோ இன்னைக்கு அவர் இங்க இருக்காரா, திருவங்காடு போறாரா, அதெல்லாம் விட்டுடுங்க. இஸ் ஆம்னிபொட்டன்ட் அண்ட் ஆம்னிப்ரெசன்ட். நம்ம மனசுல இருக்கார், நம்ம சிந்தனையில் இருக்கார். அது வந்து அவர் திருவங்காட்டில் இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, நம்மளோடயே தான் இருக்கார். அதுதான் நான் சொல்ல விரும்புறேன். 16 வருஷம் ராம் 14 வருஷம் காட்டுல இருந்தா, அஜ்ஞானவாசத்துல இருந்தா. அந்த பீரியட்ல ராமருக்கா இருக்கட்டும், இல்லைன்னா பாண்டவாளுக்கா இருக்கட்டும், எல்லாமே நல்லதுதான் நடந்திருக்கு. நல்லது நடக்கணுங்கிறதுக்காகத்தான் அவ அதே மாதிரி காட்டுக்கு போயிருக்கா. பகவான் காட்டுக்கு போகும்போது சபரிக்கு முக்தி கிடைச்சது, பரத்வாஜ ஆசிரமம் கிடைச்சது. அவ பொண்டாட்டியும் பிரியரா மாதிரியான ஒரு நிலைமை ஏற்பட்டது. ராம ராவண யுத்தம் நடந்தது. நல்ல நண்பர்கள் கிடைச்சார், சுக்ரீவன் மாதிரி, இப்ப எனக்கு கிடைச்சிருக்கிற மாதிரி. அதே மாதிரி விபீஷணர் சுவாமிக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சார், அவர் அயோத்தி திரும்பி வர்றதுக்கு முன்னாடி. அதே மாதிரி சார் இங்க வந்திருக்கும் போது என்னுடைய மனைவியும் பிரியும் மாதிரி இருந்தது. அதே மாதிரி ஒரு பெரிய சத்சங்கத்தை ஏற்படுத்தி கொடுத்தார். மகான்கள் நிறைய பேர் வந்தா, நிறைய சிமிலாரிட்டி இருக்கு. நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா, ராமருடைய 14 வருஷமும் சார் இங்க இருக்கக்கூடிய 16 வருஷமும் பல இன்சிடென்ட்ஸ் நம்ம வந்து ரிலேட் பண்ண முடியும். சிமிலாரிட்டிஸ் நிறைய இருக்கு. அதே மாதிரி தான் பாண்டவாளுக்கு ஏற்பட்டதும். பகவான் கூடயே இருந்தார். திரௌபதி ஒரு பருக்கையை கொடுத்துட்டு தூர்வாச மகரிஷியோட 16,000 சிஷ்யாளுக்கு
அப்படியே சாப்பிட்டு அவளுக்கு அப்படியே பொரிச்சரிசி ஏப்பம் வந்து திரும்பி போறா. அந்த அளவுக்கு பண்ணி கொடுத்தார் பகவான், ஒரு பருக்கையை சாப்பிட்டுட்டோம். அதே மாதிரி தான் அவளுக்கு அப்பதான் கல்யாணம் ஆச்சு. வனவாசம் போயிருக்கும் போதுதான் திரௌபதி கிடைச்சா. அதே மாதிரி பல விஷயங்கள். இதே மாதிரி நம்ம சிவசாகரத்துல இருக்கிறதுலையும் நம்ம ஸ்ரீராமுக்கும் சரி, கோபாலபுரம், அதே மாதிரி நம்ம ஸ்ரீஹரி, அதே மாதிரி இங்க வேலன், அவளுடைய அப்பாக்கள் எல்லாம் இங்க இருக்கிறதுக்கு பதிலாக நீ என் கூட இருக்குன்னு சார் அழிச்சுட்டார். பிரிவுகள் கொடுத்தார், நிறைய கல்யாணம் பண்ணி வச்சார். ஸ்ரீராமா இருக்கட்டும், சூர்யாவா இருக்கட்டும், அது மாதிரி நிறைய பேருக்கு குழந்தை பிறக்க வச்சார். இப்போ கூட சொன்னாவா, இப்போ நிறைய பேர் 2 பேரும் எல்லாம் கன்சீவ் ஆகியிருக்கா. ஜெனரேஷன்ஸை உருவாக்கி இருக்கார் சார். ஜெனரேஷனா இப்போ மிருதுலா வந்தானா, மிருதுலா வந்து சிவனோ என்ன சொல்லுவேன், சிவ சிவ என்கிற தீவினையாளர், அது வந்து மிருதுலா சொல்லி தான் எல்லாரும் சொல்லணும் அப்படின்னு நம்ம ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்கோம். குழந்தையிலேருந்து கிழவா வரைக்கும் எல்லாரும் இன்டகிரேட் ஆகிற மாதிரி இதெல்லாம் பிளான் பண்ணி வருது இல்லை, சார் நமக்கு அமைச்சு கொடுக்கிறார். சார் அமைச்சு கொடுக்கிறார். அதனால சாருடைய 16 வருஷம் இங்க இருக்கிறது இந்த ரூபத்துல, இனிமே இருக்க போறது வேற ரூபத்துல, பஞ்சலோகத்துல. இப்ப நம்ம சிவசாகரத்துல இருக்கிற அதே ரூபத்துல. எப்படி ஐயப்ப சுவாமி பஞ்சலோகத்துல இருக்காரோ, எப்படி நடராஜர் மூலவர் பஞ்சலோகத்துல இருக்காரோ, எப்படி நியூ ஜெர்சியில மகாபரிவா பஞ்சலோகத்துல இருக்காளோ, அதே மாதிரி யோக சபையில சார் பஞ்சலோகத்திலிருந்து நமக்கு அனுகிரகம் பண்ண போறார். அனுகிரகம் பண்ணிட்டே இருக்கார். அனுகிரகம் ஒண்ணுதான், நம்ம பார்க்கிற ரூபங்கள் மாறுறது. என்ற ரமணன் ஒரு தடவை சொன்னான், நான் செக்கச்செவேர்னு சாரை பார்த்துருக்கேன், எவ்வளவு வருஷமா பார்த்துருக்கேன், இப்ப கண்ண முடினா கருப்பா இந்த சார் தானே கண்ணுக்கு எழுத்தாப்புல வர்றாரு அப்படின்னா. பழகினதுனால, இவ்வளவு வருஷங்கள் பழகினது. உண்மை பழக ஆரம்பிச்ச உடனே நமக்கு செக்கச்செவேர்னு அந்த மேனியில் இருக்கிற சாரும் அவருடைய கண்களும் அந்த தீட்சண்யமும் நம்மளை எப்படி பாதிக்க போறது அப்படிங்கிறத இன்னைக்கு நான் சொல்றேன் வாயால. சீக்கிரமா எல்லாரும் அதை அனுபவிக்க போறேன். சீக்கிரமா எல்லாரும் அனுபவிக்க போறேன். அதனால இந்த ரூபத்தில் இருக்கிற சார் திருவெண்காடுலையும், தீட்சண்யமான கண்கள் இருக்கக்கூடிய சார் யோக சபையிலையும் இருந்து நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கார். அனுகிரகம் பண்ணிட்டு இருந்தார், பண்ணிட்டே இருக்கார், எப்பயுமே பண்ணுவார். ஏன்னா நான் நேற்றுக்கு ஒரு இடத்துல பேசும்போது சொன்னேன், ரமணீஸ் ஹாலில் நான் பாட்டுக்கு ஜாலியாக பேண்ட் ஷர்ட்டை போட்டுண்டு ஜாலியாக பிட்சா பர்கரை சாப்பிட்டுண்டு ஒரு சினிமாவை பார்த்துட்டு ஜாலியாக இருந்திருப்பேன். என்ன போய் இப்படி ஆக்கி பைத்தியம் மாதிரி உன் பின்னாடி சுத்த வச்சேல, நானா கேட்டவன் மட்டும் வந்து நீர் தானே பண்ணீர், அப்போ உங்க தலையெழுத்து என்னை பார்த்துக்க வேண்டியது இல்லையா? அதனால அவர் கடன் வைக்க மாட்டார். அவருடைய தலையெழுத்து நம்மளெல்லாம் அவர் ஏத்துன்ட்டார். ஒரு தடவை நானும் கௌரியும் போயிருக்கும்போது அவர்கிட்ட கேட்டோம். நான் எதுவும் பேச மாட்டேன், பொதுவாக அவதான் பேசுவான். அவருடைய ஓலைச்சுவடி படிச்சுட்டு இருந்தோம். அவர் நிறையான காலம் அவர் எப்போ சித்தியாவார் அப்படின்னு அதில் வந்தது. உடனே நம்ம அது என்ன தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக கியூரியாசிட்டி கேட்டுது. அதெல்லாம் உங்களுக்கு புரியாது, விட்டுருங்கோ அப்படின்னாரு. அப்போ சார்கிட்ட கேட்டுது, சார் நாங்கள் எங்கே இருந்தாலும் எந்த ஜென்மாவா இருந்தாலும் நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்கள் கூடயே இருக்கணும் சார் அப்படின்னு. அதுக்கு சார் என்ன தெரியுமா சொன்னார், நீங்கள்லாம் என் குழந்தைகள், உங்கள் கூடயே இருப்பேன், நான் சுவாமி கிட்ட சொல்லியிருக்கேன் அப்படின்னார். அதனால நாமெல்லாம் அவருடைய குழந்தைகள். குழந்தைகள் பாபிகளாக இருக்கலாம், அம்மா பாசமாக தானே இருப்பா. அதனால் நாம் தப்பு பண்ணுறோமா பண்ணலையா, பக்தியாக இருக்கமா இல்லையா, இதெல்லாம் செகண்டரி. அவர் நம்மளுடைய அம்மா, அவருடைய தலையெழுத்து நம்மள்ட்ட ஆசையாக இருந்தே ஆகணும். அதனால் அது எல்லாருக்கும் தான் அவர் சொல்லியிருக்கார், சிவராமனுக்குன்னு சொல்லலை, நம்ம எல்லாருக்கும். சாகரத்தில் இருக்கக்கூடிய சிவசாகரன்னு நான் இந்த சின்ன இடத்த பற்றி பேசலை, சிவன் சாருடைய சாகரத்தில் இருக்கக்கூடிய அவ்வளவு பேருக்கும் அந்த அனுகிரகம் இருக்கு.
அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். கிருஷ்ணர் துவாரகையிலேருந்து கிளம்பி மதுராக்கு போறார். மகாத்மா உத்தவர் தான் அவர் அழிச்சின்னு போறார். அப்ப இந்த கோபிகைகள்லாம் இப்ப அழுதா மாதிரி எல்லாரும் அழறா. கிருஷ்ணா, எங்களை விட்டுட்டு போறியே, எங்களெல்லாம் ஏமாத்திட்டியே, உனக்கு எப்படி மனசு வந்தது எங்களை விட்டுட்டு போறதுன்னு கதறுன்னு கதறா கோபிகைகள்லாம். உத்தவர் கூட ரொம்ப மனசு வருத்தமா இருந்தது. அவர் தனியா போனோடனே பகவான்கிட்ட கேட்கிறார், பகவானே, இப்படிப்பட்ட ஆசையா இருக்கிற கோபிகளை விட்டு நீங்க எப்படி கிளம்புறீங்கன்னு. எல்லாரும் இந்த ரூபத்துல அட்டாச்மெண்ட் வச்சுட்டு இருக்கா. கிருஷ்ணன் மேல அட்டாச்மெண்ட் இருக்கணும், நாட் கிருஷ்ண ரூபத்துல அப்படின்னு சொன்னார் சுவாமி. அதை நான் இப்ப ஞாபகப்படுத்துறேன், எனக்கு ஞாபகப்படுத்திக்கிறேன். நீங்கெல்லாம் 3 வருஷம் 2 வருஷம் 1 வருஷம் 5 வருஷம் பழகிருக்கேன். இவ்வளவு பாதிப்பு ஏற்படுறது அப்போ எனக்கு ரொம்ப பயம் வந்துடுத்து. ஏன்னா நம்ம என்ன ஃபெமிலியாரிட்டி பிரீட்ஸ் கண்டெம்ட்னு சொல்லுவாள். இவ்வளோ வருஷமா சார் கூட இருந்ததுனாலேயும் என்னமோ நமக்கு பக்தியே போயிடுதா அப்படின்னு. இந்த ரூபத்தில் இல்லை, உள்ளுக்குள்ள இருக்க, உள்ளுக்குள்ள இருக்காருங்கிற ஃபீலிங், உணர்வு இருக்கும் பொழுது நமக்கு இந்த பாதிப்பு வராது. அதுக்காக தான் பகவான் கிருஷ்ணர் சொன்னார், நான் என்னை மறைத்தால் என் நினைப்பில் வாழ்வார்கள். அதனால பகவான் மதுராக்கு போயிட்டார். கோவர்தனகிரியிலேருந்து மதுராக்கு போனார். அதுலேருந்து அவெல்லாம் ஞானிகள் ஆயிட்டா. பகவானுடைய சிந்தனையே அவளுக்கெல்லாம் நினைச்சுட்டு இருக்கு. தான் எது செஞ்சாலும் என்னுடைய கிருஷ்ணனுக்காக செய்கிறேன். நான் பேசுறது கிருஷ்ணனுக்கு, நான் ஆடுறது கிருஷ்ணனுக்கு, நான் தயிர் கொடுக்கறது கிருஷ்ணனுக்கு, நான் ஊட்டி விடுறது கிருஷ்ணனுக்கு, எல்லாமே கிருஷ்ணமயமா அவளுக்கெல்லாம் ஆயிடுது. அதனால அந்த ரூபத்தை தாண்டி நமக்கெல்லாம் அந்த பாவம் வரணுங்கிறதுக்காக இந்த லீலையை சார் இப்போ பண்றார். அதுக்காக தான் 16 வருஷம் அவர் வெயிட் பண்ணிட்டு இருந்தார். எப்பெல்லாம் நம்ம ஏங்க ஆரம்பிப்போம்னு அவர் வெயிட் பண்ணிட்டு இருந்தார். ஏங்கும் பொழுது இந்த ஏக்கத்தை கொடுத்து, அந்த ஏக்கத்து மூலியமா நமக்கு ஒரு பக்தி வரணுங்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணி, அதுக்காக திக்ஷிண்யமான வெளிநோக்கு இருக்கக்கூடிய ஒரு ரூபத்தையும் இங்க வச்சு நமக்காக ஒரு சசங்கத்தை ஏற்படுத்தி கொடுத்து, உலகம் முழுதா இன்னைக்கு இந்த மாமி தான் உதாரணம். இங்கேருந்து அமெரிக்காவில் போய் அங்கே போய் நான் சிவசாகரத்துலேருந்து வரையணுன்னே மாமிக்கு மரியாதை ரொம்ப எக்கச்சக்கமாக போயிடுது. இன்னைக்கு சிவசாகரம்னு சொன்னோம்னா அப்படி ஒரு மரியாதை இருக்கிற மாதிரி உலகம் ஃபுல்லாக பண்ணி வச்சிருக்கார் சார். சாருடைய சிஷியன்னு சொன்னார், ஸ்டூல் போட்டு உட்காத்தி வைப்பான்னு சொன்னார் சார். எங்க யமதர்மராஜா சபையில, இங்க சிம்மாசனத்துல உட்காத்தி வச்சிருக்காரு நம்ம எல்லாரையும். அதனால சாருங்கிற சாரத்தை பிடிச்சுக்கணும், சக்கைய பிடிக்க கூடாது. சாரத்தை பிடிச்சிண்டு தீட்சண்யமான வெளிநோக்கு இருக்கக்கூடிய அந்த சாரு, அவருக்கு எப்படி ஆராதனை பண்ணணும், அவரை எப்படிலாம் கொண்டாடணுங்கிறத நம்ம யோஜனை பண்ணணும். இப்போ தீபாராதனை இருக்கும். தீபாராதனை முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் மகாபிரசாதம் இருக்கும். இடம் இவ்வளோ பெரிய இடத்துல கொஞ்சமான ஆள் தான் வந்திருக்கோம். அதனால நிதானமாக ஒத்தொத்தராக பார்த்து சாப்பிட்டுவிட்டு அவளுக்கு என்ன ஒத்தாசை வேணுமோ அதையும் செஞ்சுட்டு நம்ம எல்லாம் களையலாம். சனிக்கிழமை அன்னைக்கு காலம்பரை 8 மணிக்கு மகன்யாச பூர்வக ருத்ராபிஷேகம் ஆரம்பிக்கும். அபிஷேகம் ஆக்சுவலி 9-9:30 தான் ஆரம்பிக்கும். அதுலேருந்து 12 மணிக்குள்ளே அபிஷேகம் முடிஞ்சிடும். 11-11:30 மணிக்குள்ளே அபிஷேகம் முடியும். 12 மணிக்கு நமக்கு ஆகாரம் இருக்கும், மகாபிரசாதம் இருக்கும். 12 மணிக்கு அப்புறமா 15-16 காரில் ஒரு 56 பேர், 63 பேரா, 56 பேரோ 60 பேரோ இங்கேருந்து திருவெண்காடு போயிட்டு நைட் அங்கே தங்குறோம். மறுநாள் காலம்பரை ஊர்வலமாக எல்லா சீரெல்லாம் எடுத்துட்டு சாரை அழிச்சுண்டு கொண்டு போய் சக்கரவர்த்தி, அவர் 16 வருஷத்துக்கு அப்புறமா அவருடைய ஊருக்கு போகிறார். சக்கரவர்த்தியை கொண்டு போய் அந்த இடத்துல வச்சுட்டு அபிஷேகத்தை பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு நம்ம எல்லாரும் திரும்பி சிவசாகரம் வரோம். நம்ம அடிக்கடி நான் சொல்கிற மாதிரி பக்தி cannot be replaced. Discipline is very important. பயபக்தி இருக்கணும் நமக்கு. தர்மத்து மேல பயமும் பகவான் மேல பக்தியும் இருக்கணும். அதனால இந்த 16 பேர்ல நம்ம 16 பேருக்கு கார் நம்பர் கொடுத்துருக்கோம். 1வது கார்லேருந்து 16வது கார் வரைக்கும் நம்ம டிசிப்ளினா போகணும்.
ஒரு கார் ஒரு இடத்துல லேட் பண்ணிட்டுனா நமக்கு அவ்வளோதான், அங்கே போய் சேர்றது ரொம்ப லேட் ஆகிடும். ஸோ அந்த டிசிப்ளின் இஸ் இம்பார்ட்டண்ட். எந்தெந்த காரில் யார் யார் வரணுங்கிற லிஸ்டெல்லாம் போட்டு அமிச்சாச்சு. கூடிய மட்டும் எல்லாருக்கும் எவ்வளோ வசதிகள் பண்ண முடியுமோ அதெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். வசதி குறைவாச்சுன்னா அது ஆர்கனைஸ் பண்ணுறவாளுடைய எண்ணத்தினால இல்லை, ஆர்கனைஸ் பண்ணுறவாளுடைய இன்எஃபிஷியன்ஸினால. எண்ணங்கள் தான் முக்கியம். இன்எஃபிஷியன்சி நம்ம பொறுத்துக்கலாம். இன்எஃபிஷியன்சி ஷுட் பி டாலரேட்டட், நாட் இன்டிஃபரன்ஸ். இதில் நமக்கு யாருக்குமே இன்டிஃபரன்ஸ் கிடையாது. எல்லாரும் ஆசையாக பண்ணிட்டு இருக்கோம். சில குறைகள் வரலாம், வந்ததுனால் அதை பெருசுப்படுத்தக்கூடாது. அது நம்ம கல்யாணத்தில் நம்ம செஞ்ச தப்பு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? எல்லாரும் கும்பலாக வந்துட்டா நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்ல மாட்டோம். கல்யாணத்துக்கு கும்பலாக வராமல் எப்படி வருவா? டைம் டேபிள் போட்டுனா வருவா? அதே மாதிரி நம்ம கல்யாணம் இது. நம்ம சாரை நம்ம அழிச்சுன்னு கொண்டு போய் இங்கே விட்டுவிட்டு நம்ம தீட்சிண்ய விழிநோக்கி இருக்கிற சாரை பார்க்கறதுக்காக திரும்பி வரப்போகிறோம். அதனால் எல்லாரும் ஆனந்தமான ஒரு சூழ்நிலையை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த சாருக்கு இந்த ஜென்மா இருக்கிற வரைக்கும் கிருதஜனாக இருக்கணும். ஏன்னா நம்ம சமுதாயத்தில் ரொம்ப அழிஞ்சு போகிற ஒரு விஷயம் என்னன்னா நன்றி இல்லாத தனம். நன்றி மட்டும் ஒரு மனிதனுக்கு இருந்தால் போரும், அவன் ஈஸ்வரன் அடைஞ்சிருவான். சார் சொல்லியிருக்கார், ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தானா மறக்கக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லியிருக்கார். அதனால் நம்மளாம் எவ்வளோ நன்றியோடு இருக்கணுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். பகவான் ராமர் சொல்கிறார் கிஷ்கிந்தா காண்டத்தில், லக்ஷ்மணா, பஞ்சமா பாதகங்கள் செஞ்சவனுக்கு என்னென்ன பரிகாரம் பண்ணணும்னு ரிஷிகள் சொல்லியிருக்கா. ஆனால் நன்றி மறந்தவனுக்கு என்ன பரிகாரம்னு சொன்னதா எனக்கு தெரியலப்பா. ஆனால் நான் நன்றி மறந்தவனா ஆயிடக்கூடாதுப்பா. சுக்ரீவனுக்கு இப்போ ஏதோ மறந்து போயிட்டான், தப்பு பண்ணியிருக்கான், ஆனால் நான் நன்றி மறக்க மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்கிறார். அதனால் நம்மெல்லாம் நம்ம குருநாதர்கிட்ட நன்றியுடையவர்களா கடைசி மூச்சு வரைக்கும் இருக்கணுங்கிற பிரார்த்தனையும் இப்போ எல்லாரும் சொன்ன மாதிரி இறக்கும்போது வரைக்கும் இல்லை, இறக்கும்போது மட்டும் இல்லை, இறந்த பிறகும் அவருடைய சிந்தனையிலேயே நான் வாழணுங்கிற அனுக்கிரகத்தை அவர் பண்ணணுங்கிற பிரார்த்தனையோட இப்போ கல்பரகாரத்திலாம் நம்ம இது பண்ணலாம்.